கிறதற்கு உம்முடைய இரத்தத்தை கொடுத்தவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு பரிகாரம் பண்ணுகிறதற்கு ஒரு மனுஷனை பெற்ற தகப்பன் பூமியில் எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்துருவான். எவ்வளவு பணம் வேணுமானாலும் கொடுத்து அதை வாங்கி கொடுப்பான். தன்னுடைய இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுப்பது அரிது 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 அரிது. ஆண்டவரே அரிது. உன் மகன் பிழைக்கிறதற்கு உன்னுடைய இரத்தத்தை நீ கொடுக்க முடியுமா? உன்னுடைய இரத்தம் உன் மகனை பிழைக்க வைக்கிறதுக்கு உன் சரீரத்திலிருந்து இரத்தம் கடந்து போகுமானால் அது கொஞ்சம் இரத்தம் இல்லை, முழு இரத்தமும் உன் ஜீவனும் போகும். உன் குமாரருக்கு குமாரத்திகளுக்கு உன் இரத்தத்தை கொடுத்து நீயே பரிகாரம் பண்ணி அவர்கள் வாழட்டும், நான் மரித்தாலும் பரவாயில்ல என்று சொல்லுகிற நபர் உண்டோ பூமியில்? தேடி பார்த்தாலும் காண முடியாது. ஒருவராலும் செய்ய முடியாத அரிதான காரியம் பரமபிதாவாகிய நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். அதை பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சுவாமி. எவ்வளவு அதிகமாய் நீர் நேசித்தீர். ஆனால் உம்மோட ஒரே தன்மையுள்ள உம்மோடு கூட ஏகராக இருக்கிற உம்முடைய ஒரே திருக்குமாரனாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பாவ பரிகாரமாக கொடுத்தீர. நான் கொடுக்குறேன். அப்படியே முழு இரத்தத்தையும் ஒரு சொட்டு இரத்தம் கூட தனக்கென்று இராதபடிக்கு சகலவற்றையும் முழு இரத்தத்தையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து உன் பாவத்துக்காக பரிகாரம் பண்ணி உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிகாரமாகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய ஜீவனினாலும் நீ பரிசுத்தமாகி பிதாவின் சன்னதிக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறது. இதை தேவன் ஒருவரே செய்திருக்கிறார், பிதா ஒருவரே செய்திருக்கிறார். உம்மை போல எங்களை நேசிக்கிறதற்கு இந்த பூமியில் ஒருத்தரும் இல்லை சுவாமி. இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்தவர். நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறதற்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாண்டவரே, அதிக நிச்சயம் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் உங்களால் கொடுக்க முடியும். எங்களை சிருஷ்டித்தவரே நீர்தானே, எங்களை உருவாக்கினவரே நீர்தானே. உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் நாங்கள் நிறைவேற்றுகிறதற்காக எங்களை சிருஷ்டித்திருக்கிறீரே. நீர் எங்களை மறப்பீரோ? இல்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். வாயில் சொல்லிவிட்டாலும் ஒருவர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, மறந்துடுவாங்க. ஆகையினால வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். இந்த எழுத்து மாறாது, அழியாது. அதை யார் சுட்டெரித்தாலும் அந்த வார்த்தை நிலையாக இருக்கும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலை நன்றாக இருக்கும் பொழுது தேவன் என்னிலே நினைவு கூர்ந்திருக்கிறார், என்னிலே பிரியமாயிருக்கிறார், என்னிலே நினைவாக இருக்கிறார் என்று நினைக்கிற உனக்கு சூழ்நிலை தாறுமாறாக இருக்கும் பொழுது, கடினமாக இருக்கும் பொழுது, சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலையாக மாறுகிறதற்கு வாய்ப்பே சமீபத்தில் கிடைக்காது இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் என்னை மறக்கவில்லை என்று சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீர் எங்களிடத்தில் வைக்கிறீர் அப்பா. அநேகர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கோம் சுவாமி.
எங்கள் பிரச்சனைகள் தீராதிருக்கும் பொழுது, பிரச்சனைகள் கடினமாக மாறும்போது தேவன் எங்களை மறந்துட்டார் போல, தேவன் எங்கள் பேரில் பிரியம் வைக்கலை, தேவன் எங்கள் பேரில் ஆறுதலாய் ஆதரவாய் இல்லை, தேவன் எங்கள் பட்சத்தில் இல்லை, தேவன் எங்களுக்கு நன்மை செய்வதை விட எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம், சொல்லுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, தேவன் எங்கள் பட்சத்தில் இல்லை என்றால் தேவன் ஏன் இயேசு கிறிஸ்துவாகிய பரிகாரியை அனுப்பினார்? தேவன் நம்மை மறக்கிறவராய் இருந்தால் அவர் ஏன் நமக்காக பாவ பரிகாரியாக, மரண பரிகாரியாக, பாவ பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்? உன்னை மறந்தவராய் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பாமல் இருந்திருக்கலாமே. பரிகாரத்திற்காக, உன் பாவ பரிகாரத்திற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பாமல் இருந்திருக்கலாமே. உன் பேரிலே நினைவுள்ளவராய் இருக்கிறதுனால, உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதுனால, உன்னை பாவ பிடிவிலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் விலக்கி காக்க வேண்டும் என்கிற நினைவு அவருக்கு இரவும் பகலும் முழு நேரமும் உன் பேரில் இருக்கிறதுனால உன்னை உனக்காக பரிகாரம் பண்ணுகிற பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி உன் மரணத்துக்குள்ளே பிரவேசித்து மரணத்தை அழித்து பாதாளத்திலே தள்ளி பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு அதை போட்டி போட்டு ஜீவனாகவும் ஜீவாதிபதியாகவும் உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளே நீர் ஜீவனாகவும் ஜீவாதிபதியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பெரிய காரியத்தை செய்ததினாலே நாங்கள் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் தேவன் இந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறவர் எங்களை மறப்பது எப்படி? எங்களை மறந்து போவது எப்படி? மறந்து நீ எனக்கு வேண்டாம் என்று புறம்பே தள்ளுவது எப்படி? காரியங்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் இன்னும் கடினமாக இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறார். என் தேவனாகிய பரிகாரி இயேசு கிறிஸ்து இன்னும் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை மூடி காத்து கொள்கிறார். என் தேவன் என்னை நினைவுள்ளவராய் என்னை நினைவிலே வைத்திருக்கிறார். என்னை சத்ருவின் கரத்துக்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுப்பதில்லை. சத்ரு நான் அழியும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு நாளும் ஒப்பு கொடுப்பதில்லை. சத்ருவாகிய பிசாசானவனையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய கைக்கூலிகளையும் பூமியிலே வேரோடு அழித்து என்னை விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாதுகாத்து அவருடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து காத்துக்கொள்வார். என்னை ஒருபோதும் சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்புக்கொடாது இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பது எப்படி என்ற கேள்வியை நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர் ஆண்டவர். உன்னை நான் மறப்பது எப்படி? உனக்காக நான் மரித்திருக்க, உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்க, உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்க, உனக்காக நீ குணமடைகிறதற்காக என் சரீரத்தை கிழிக்கும்படிக்கு கொடுத்திருக்க, நான் உனக்காக உயிரோடு எழுந்து உன்னோட ஜீவனாக இருக்க, நான் உயிரோடு எழுந்து உன்னோட இருக்கிறவராக இருக்க, உன்னை மறப்பது எப்படின்னு கேட்டீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மறவாத தேவனுடைய பாதப்படியில் சர்வ சாஷ்டாங்கமாய் வந்து பணிகிறோம் சுவாமி. சர்வ சாஷ்டாங்கமாய் நாங்கள் பணிந்து, தேவனே, எங்களை மறவாத தேவனே, எங்கள் அவசரத்திலும் புத்தியினத்திலும் எங்களுக்கு காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறதிலும், காரியங்கள் கால தாமதமாகிறதிலும், சுகம் கிடைக்கிறதில் தாமதமாகிறதும், பலன் கிடைக்கிறதிலே தாமதமாகிறதும், காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருப்பதிலே தாமதமாகிறதும், சமாதானம் கிடைக்கிறதிலே தாமதமாகும் போதும், குடும்பங்கள் செழிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரே இன்னமும் செழிக்காதபடிக்கு, ஐக்கியம் இல்லாதபடிக்கு பிரிந்து போகவும், நஷ்டங்களையும் உண்டு பண்ணுகிற கிரியைகளை பார்க்கும் போதும், வருமானத்திலே ஆண்டவரை செழிப்பு வராதபடிக்கு குறைவு உண்டாகி கொண்டே இருக்கிற நிலைமை பார்க்கும் போதும், கடனை அடைக்க முடியாதபடிக்கு காரியங்கள் இன்னமும் கடினமாக ஒரு காரியமும் லகுவாகி திறக்கப்பட முடியாதபடிக்கு கடினமாகி கொண்டே இருக்கிறதை பார்க்கும் போதும் நாங்கள் நினைக்கிறோம், சுவாமி, எங்கள் தேவன் மறந்து போனாரோ, எங்கள் தேவன் மறந்து போனாரோ, எங்கள் பாவத்து நிமித்தமாக, எங்கள் துர்க்கிரியையின் நிமித்தமாக, அவர் நினைத்தபடி நாங்கள் செய்யாததன் நிமித்தமாக
அவர் எங்களை சிருஷ்டித்ததின் நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு அவருடைய நோக்கத்தை எங்களிடத்தில் சொல்லியும் அதை நாங்கள் புறம்பே தள்ளி எங்கள் நோக்கத்தையும் எங்கள் விருப்பத்தையும் நாங்கள் செய்ததற்காக நீர் எங்களை புறம்பே தள்ளிவிட்டீரோ, நீர் எங்களை அழிப்பீரோ, நீர் எங்களை அழிப்பீரோ. ஆமாண்டவரே, நீர் எங்களை அழிப்பீரோ, அழித்து விட்டீரோ. ஆகையினாலே எங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறீரோ, ஆகையினாலே நீர் எங்களை மறந்து விட்டீரோ என்று நாங்கள் புலம்புகிற புலம்பல் உம்முடைய செவிகளிலே கேட்கிறது என்று சொல்கிறீர் ஆண்டவரே. ஆகையினாலே தான் நீர் சொல்லுகிறீரா, உன்னை மன்னிக்கவே மன்னித்தேன், உன் பாவங்களை நினையாதிருப்பேன். உன்னை மன்னிக்கவே மன்னித்தேன், உன் பாவங்களை நினையாதிருப்பேன். ஆகையினாலே உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்குறேன். நீ வாழ்ந்து என் நம்பிக்கைக்கு பாத்திரவானும் பாத்திரவாட்டியுமாக வாழ்ந்து உன்னுடைய உண்மையையும் உத்தமத்தையும் நிரூபி. நீ எனக்கு முன்னதாக உன் உண்மையும் உத்தமத்தையும் நிரூபிக்கிறதற்கு உனக்கு இன்னொரு தருணத்தையும் வாழ்வையும் கொடுக்குறேன். ஆகையினாலே நான் உன்னை மறக்கலை, ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். உன்னை அழித்து போட விரும்பாதபடிக்கு உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுத்து உன் உத்தமத்தை நிரூபிக்கிறதற்கும் உன் உண்மையை நிரூபிக்கிறதற்கும் உன் பொறுப்பை நிரூபிக்கிறதற்கும் நான் உன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரவான் நான் அப்படியே செய்தேன் என்று சொல்லுகிறதற்கும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. சர்வ சாஷ்டாங்கமாய் நாங்கள் பணிந்து, ஆண்டவரே எங்களை மன்னிக்கவே மன்னிச்சிருங்க. எங்களுடைய குற்றங்களினாலும் குறைவுகளினாலும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் பொல்லாப்புகளினாலும் தவறு என்று தெரிந்தே செய்த தவறினாலும் எங்களுக்கு விரோதமாக செய்து கொண்ட பாவங்களாலும் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை செய்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பொய்யான உபதேசத்தை கொடுத்தது காரணங்களினாலும் பொய்யான நிரூபணங்களினாலும் சாத்தானுடைய காரியத்தில் சாத்தானுடைய ஆலோசனையில் அவனுடைய பட்சத்தில் நின்று பொய்யானவைகளை சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவன் எப்படி சொல்லி கொடுத்தானோ அதுபோல் சொல்லி கொடுத்து அப்படித்தான் வாழ வேண்டும் என்று கெடுத்து போட்ட காரியங்கள், பாவங்களிலே பலவிதமான பாவங்கள் என்று நீர் சொல்லிக்கொண்டே வருகிறீர் சுவாமி. மறைவான பாவம், நம்பிக்கை துரோகமான பாவம், ஏமாற்றுகிற பாவம், பாவத்திலே பலவிதமான பாவங்களை செய்ய துணிந்த சத்ருவாகிய பிசாசானவனுக்கு அவன் ஆலோசனை கேட்டு அவனுக்கு துணை நின்று செய்த பாவம் சகலவற்றையும் எங்களுக்கு மன்னியும் என்று கேட்குறோம் சுவாமி. மன்னியும் என்று கேட்குறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் சற்று முன்பு எங்களுக்கு சொன்னீர், உன் பாவங்களை மன்னித்தேன், அதை நினையாதிருப்பேன்னு சொன்னீர். எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் கூட மன்னியும் ஆண்டவரே. எந்தெந்த விதத்தில் நாங்கள் உம்மை வருத்தப்படத்தக்கதாக, எங்களை நம்பினவர்களை ஏமாற்றினதற்காக, எங்கள் நம்பினவர்களுக்கு துரோகம் செய்ததற்காக, ஆண்டவரே எல்லாரும் உம்மை நோக்கி கூப்பிட்ட கூக்குரலுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனே மன்னியும் என்று அதையும் சேர்த்து எங்களுக்கு மன்னியும் என்று கேட்குறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே மன்னியும் என்று கேட்கிறோம். சிலுவையிலே எங்களுக்கு பரிகாரமாய், எல்லா பாவத்துக்கும் பரிகாரமாய் மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் புண்ணியத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலும் எங்களை மன்னியும் என்று கேட்குறோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். எங்களை மறவாத தேவனே, நீர் மன்னிக்காமல் இறந்திருந்தால் அப்பொழுதே அழிச்சு போட்டிருப்பீர் ஆண்டவரே. தாவீதுக்கு நீ சொன்னது போல ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு சொன்னது போல தேவன் உன் பாவத்தை மன்னித்ததினால நீ சாகாமல் பிழைத்தாய் என்று, நீ செய்த தப்பிதங்களுக்கு தேவன் உன்னை கொன்று போட்டிருக்க வேண்டும். நீ சாகாமல் தப்பி பிழைத்திருப்பது தேவன் உனக்கு மன்னித்து இன்னொரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். தாவீதே, தேவன் உன் பேரில் திரும்பவும் என் மனதுக்கு பிரியமானதை மட்டும் செய்வான் என்று
நம்புகிறதற்கு பாத்திரமாய் இருப்பாயா, பாத்திரமாய் வாழ்வாயா என்று தாவீதை நோக்கி கேட்டது போல எங்களை நோக்கி கேட்கிறீர் ஆண்டவரே. கர்த்தராகிய நீர் இன்னொரு முறை அப்பா பிதாவே எங்கள் பேரில் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானதை மட்டும் செய்வாயா என்று எங்களை நோக்கி கேட்கிற கேள்விக்கு நாங்கள் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்கள் பேரில் வைக்கிற நல்ல நம்பிக்கை, ஆம் சுவாமி, அதற்கு பாத்திரவான்களாக நடக்கும்படிக்கு எங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. நீர் பொறுப்படுத்த எங்களை வழி நடத்துவீராக, கைவிடாமல் காப்பீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய ரத்தம் நிலையாக எப்பொழுதும் எங்கள் பேரில் இருப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இருக்கிற உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளிலே நிலைத்திருப்பதாக. எங்கள் சிந்தையிலே, கண்களிலே, பார்வையிலே, நாவிலே, வார்த்தையிலே, செவிகளிலே, சரீரத்தின் அவயவங்களிலே, ஆண்டவரே, பெண் உறுப்புகளிலே, ஆண் உறுப்புகளிலே நிலைத்திருப்பதாக. உம்முடைய இரத்தமாகிய அக்கினி பரிசுத்தப்படுத்தி இடைவிடாமல் பரிசுத்தப்படுத்தி நிலைத்திருப்பதாக. அப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மனதுக்கு ஏற்ற பிரகாரம் நாங்கள் நடக்கவும், உம்முடைய சித்தம் என்ன என்பதை நீர் சொல்லும் பொழுது அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் ஆண்டவரே முடியும் சுவாமி. ஆகையினாலே எங்களை உம்முடைய இரத்தத்தினால் நிரப்பி பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய இரத்தம் நீங்காமல் இருப்பதாக, எங்களை விட்டு நீங்காமல் இருப்பதாக. உம்முடைய இரத்தத்தை ஊற்றி காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களுக்காகவே எல்லா இரத்தத்தையும் சிந்தின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, நீங்காத உம்முடைய இரத்தமாகிய பரிசுத்த இரத்தமாகிய அக்கினி, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி, எங்களை சுகப்படுத்துகிற இரத்தமாகிய அக்கினி, எங்களை பாதுகாக்கிற இரத்தமாகிய அக்கினி, எங்களுக்கு நன்மை செய்கிற இரத்தமாகிய அக்கினி, எங்களை விட்டு விலகாதபடிக்கு நித்திய ஜீவ காலத்துக்கு எங்களோடு கூட இருந்து பரிசுத்த வழியிலே நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய இரத்தமாகிய அக்கினி நீங்காமல் நிலைத்திருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். செய்தரலும் சுவாமி, செய்தரலும் தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டோம், பொறுப்படுத்திக்கொள்ளோம். நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொன்னீரே, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீரே, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீரே. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். கைவிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்றோம். மறவாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, மறவாத தேவனாகிய பிதாவின் இடத்துல, மறவாத தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரிடத்துல, திரியேக தெய்வத்தின் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்து கொள்வீராக. மறவாத தேவனே, மறவாமல் எங்களை கரம் பிடித்து கைவிடாமல் நடத்துவீராக. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து, திவ்ய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, புதுப்பிக்கிற வார்த்தை, பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை, நித்திய ஜீவன் பரியந்தம் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, ஆவியானவராக வழி நடத்துகிற வார்த்தை, ஞானத்தை கொடுக்கிற வார்த்தை, அறிவை கொடுக்கிற வார்த்தை, வாழும் வழியை சொல்லி கொடுக்கிற வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து போஷிப்பீராக. இவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாம மகிமைக்காக வாழும்படிக்கு கிருபை செய்வீராக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வார்த்தையை கொடுத்து எங்களை போஷிப்பீராக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் பொறுப்பை ஒப்புவிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். நேரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திரும்பவுமாக நாம் அவருடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். அவருடைய சன்னிதானம் என்னெல்லாம் செய்யும்னு சொன்னார் ஜெபத்தில். ஆமாவா இல்லையா? அவர் சன்னிதானம்னா அவர் சமூகம், அவர்கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் செய்வேன்னு நமக்கு கர்த்தர் சொன்னார்.
என்னம்மா? மன்னிக்கும். அவருடைய சமூகம் மன்னிக்கும். வேறு என்ன செய்யும்? நிறைய சொல்லிகிட்டே வந்தார், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன்னு. என்ன செய்வேன்னு சொன்னார்? ஜெபத்தை நல்லா கவனிச்சோம்ல. வேறு என்ன செய்வேன்னு சொன்னார்? அவர் சமூகத்தில் மன்னிக்கும்னு சொன்னார், மன்னிப்பேன்னு சொன்னார். இன்னும் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னார். கேட்கலையோ நீங்கள்? ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம்ல, கவனிக்கலையா? கவனிக்கல? அது தப்பாக ஆகாதே. அது தப்பாகவே ஆகாது. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் தப்பாக ஆகாது. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்காரு. அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறாருன்னா, உன்னை நான் மறக்காத இருக்கிறேன். அப்படி சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் நான் மறப்பதில்லை. ஒருவேளை நல்ல சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம நினச்சிக்கலாம் கர்த்தர் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கிறாருன்னு. இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதும் கூடவே தான் இருக்காராம். நம்மளை விட்டு விலகி தூர போவதில்லை. கடினமான சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூடவே தான் இருப்பாராம். ஏசாமியை சாட்டையினால் அடித்தாங்களே மனுஷர், பிதாவாகிய தேவன் எங்கே இருந்தார்? அவர்கிட்ட தான் இருந்தார். அவர்கிட்ட தான் இருந்தார். உங்களையும் என்னையும் அவ்வளவு நேசித்திருக்கிறாரு. அதனால் அவருடைய சொந்த மகனை என்ன பண்ணிட்டாராம்? நமக்காக அடி வாங்கவும் சரீரம் பிற்கப்படவும் ஆணிகளால் கடாவப்படவும் அவருடைய ரத்தம் முழுசும் சிந்தவும் ஒப்பு கொடுத்தாராம். இப்போ எவ்வளவாய் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாருன்னு கேட்டார் ஒரு கேள்வி ஜெபத்தில். கேட்டாரா இல்லையா? அப்புறம் திகச்சு போய் அப்படி நிற்கிறீங்களே எப்படி? என்னை என்னமாய் நேசிக்கிற தேவன். எவ்வளோ அருமையாக சொன்னார். பிதாவோட ஒரே தன்மையாக இருக்கிறவர், பிதாவோட கூடவே இருக்கிறவர், அவருடைய ஆவியினாலே நிரம்பி இருக்கிறவர், அவருடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறவர், அவரை நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டாராம். ஒரு தகப்பன் அப்படி செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய பேசுவார். ஆரம்ப ஜெபத்தில் நிறைய பேசுவார் கர்த்தர். ஏன் பேசுகிறாருன்னா, மனுஷனிடத்தில் பேசுகிறது போல தான். மனுஷன் தானே, மனுஷனிடத்தில் மனுஷன் பேசுவது போல பேசுவார். அந்த பேசுகிறத நம்ம கவனிக்கலைன்னா அவர் பேசுகிறத இழந்துருவோம். அப்போ பெரிய நல்ல காரியங்களை நம்ம இழந்துருவோம். ஒரு கல்யாண விருந்தில் ஒரு பெரிய கலாட்டா நடந்துகிட்டு இருந்ததான். என்ன கலாட்டா அதுன்னா, பாயசம் எனக்கு கிடைக்கல, மற்றவங்களுக்கெல்லாம் பாயசம் கொடுத்தியன்னு. என்ன கிடைக்கல? ஆமாம், ஸ்வீட்டும் வைக்கல, இப்போ பாயசமும் வைக்கல. என்ன பரிமாறுறீங்க? ரெண்டுமே வைக்கல. ஒரு கல்யாண விருந்துக்கு போனால் எல்லாருக்கும், ஏழையிலேருந்து ஒருவேளை ஒரு பிச்சைக்காரன் அந்த இடத்துல வந்திருந்தா கூட அவன் முதல் கொண்டே பெரியவங்க வரைக்கும், வசதி உள்ளவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பரிமாறணும். அதனால் இவன் வசதி உள்ளவனுக்கு இது கொடுக்கலாம், வசதி இல்லாதவனுக்கு கொடுக்காமல் இருக்கலாம்னு நம்ம அப்படி டிஸ்கிரிஷன் எண்ணத்தை நாம் தீர்மானம் பண்ணிடவே கூடாது. எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால தான் கர்த்தர் தொடக்கத்திலிருந்து ஜெபத்துக்களை என்னெல்லாம் பேசுகிறாரோ, பேச விரும்புகிற தேவன். நம்ம கேட்க விரும்புகிறோமான்னு பாருங்கள். முழு நேரம் வேறு யாராவது பேசுனதையே கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம்.
ஒன்று ஃபோனில் கேட்டுட்டு உட்காந்துருப்போம், இல்லைன்னா பேசினானே எவளாவது பேசினாலே அதையே நினச்சிட்டு உட்காந்துருப்போம். கொஞ்சம் தேவ வசனத்தை கேட்கலான்னு கவனிக்கிறதுக்குள்ளே அவன் மெதுவாக பேச ஆரம்பிப்பான். உடனே தேவ வசனத்தை விட்டுட்டு அங்கே போயிடுவோம். அப்போ பாயாசமும் ஸ்வீட்டு மாதிரி இழந்து போயிடுவோம். அதை இழந்து போயிடுவோம். பெற்றுக்கொண்டவங்க கேட்டவங்க தான் அதை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொண்டு போவாங்க. அதை கேளாதவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு திருப்பி கேட்டாலும் கிடைக்காது. பந்தையை விட்டு எழுந்து வெளியே வந்தாச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப எனக்கு பாயசம் இல்லைன்னு போய் உட்காந்தா சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து சண்டை தான் போடுவோம். ஆமாவா இல்லையா? மண்டவோட சண்டை எதுக்கு? பாயசத்துக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுல மண்டவோட சண்டை இருக்குதா பாருங்கள்? இல்லை. ஏன்னா கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். சண்டையே இல்லை. யாரை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்? சாத்தானை. அதனால தான் கேட்கல ஒரு வார்த்தையை. அவன் என்ன சொல்கிறான், வேறு பல வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்த இவன் வரலையே, அவன் வரலையே, இவன் வரலையே, அவன் வரலையே, இதை சொன்னானே, அதை பண்ணானே அப்படின்ற வார்த்தை இங்கே வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிற மேலான வாக்கு தத்தங்கள், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வார்த்தையின்படி அப்படியே செய்வதுக்கு தான் சொல்கிறார். என் பிள்ளைங்க வந்திருக்காங்க கதை விட்டு அனுப்புறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறதில்ல. பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னோ அதை சொல்லி தான் அனுப்புகிறேன். அதை விசுவாசித்து போனால் தான் அதை பெற்றுக்கொள்வாங்க. என் பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்கள ஏமாற்றி அனுப்பவே மாட்டேன். உலக பிரகாரமான தாய் தகப்பனெல்லாம் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க வராங்கன்றதுக்குள்ளே எதெல்லாமோ செய்து வைக்கிறாங்க. தெரியாமல் இருந்ததுன்னா வந்துட்ட பிறகாவது செய்கிறாங்க. புறப்பட்டு போகும்போது ஏதாவது கொடுத்து அனுப்புகிறாங்க. அவருடைய பிள்ளைங்க இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவர் வச்சுருக்கிறாராம். அவர் கொடுக்கறத வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்ல. ஊர் பிரயாணம் போயிட்டோம்னா என்ன செய்கிறது? போகக்கூடாது இல்லை? வாங்கிட்டு ஊர் பிரயாணம் போகலாம். வாங்காமல் போனோன்னா நஷ்டப்பட்டு போயிடுவோம். ஆகையினால்தான் கர்த்தர் சொன்னாராம், என்னுடைய மகன் எவ்வளவு விலையேறப்பெற்றவன் என்று சொன்னால் என்னுடைய தன்மை உடையவன், தெய்வத்தன்மையுடன், பிதாவாகிய தேவனுடைய தன்மை உடையவன், என்னுடைய வல்லமை உடையவன், என்னுடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறவன். நான் ஜீவனுடையவராக இருக்கிறேன், அவன் ஜீவனுடையவராக இருக்கிறவர். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். ஒரே பேரான குமாரன் உன்னை நேசித்து உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்திகரித்து என் பிள்ளையாக உன்னை மாற்றுறதுக்கு அவரையே பரிகாரமாக எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். அப்போ எவ்வளோ நேசிக்கிறாரோ உங்களையும் என்னையும், இல்லையா? அப்போது ஏசாமையே அங்கே அடிக்கும்போது பக்கத்தில் இருந்து தான், பக்கத்தில்னா அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்க மாட்டார், பரலோகத்திலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். நம்ம பிள்ளைங்களுக்காகப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. நம்ம பிள்ளைங்க பாவம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். அவங்க பாவம் அவங்கள்ட்டேருந்து போயிடணும், நம்மக்கிட்ட வந்துடணும், அவங்க பரலோகத்துக்கு வந்துடணும். அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பிதாவானவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னாராம், ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன்னா அவ்வளோ பாவம் செய்துட்டாங்க அவங்க இவ்வளோ அடி வாங்கணும். இவ்வளோ அடி வாங்கினா எல்லாம் செத்தே போயிடுவாங்க. அது சாகாமல் பிழைக்கிறதுக்கு நீ கொஞ்சம் வாங்கிக்கப்பா, நீ கொஞ்சம் வாங்கிக்க. உனக்கு அவமானம்தான், நீ செய்யலை, அந்த தப்பே செய்யலை. செய்யாத தப்புக்கு நீ என்ன செய்கிற? தண்டனையை வாங்கிட்டுருக்க. உனக்கு அவமானமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, நம்ம பிள்ளைங்கப்பா. என்ன சொல்கிறாரா? நம்ம பிள்ளைங்கப்பா, நம்ம பிள்ளைக்காக கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நம்ம பிள்ளை. சில நேரம் அம்மாமார் போய் தப்பு பண்ணிட்டு அப்படி தான் கேட்பாங்கல்ல, என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளை தான் தப்பு பண்ணிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்து மன்னிச்சுட்டு அதுக்கு நல்லது செய்யுங்க. போய் அப்பாமார்கிட்ட கணவன்மார்கிட்ட கேட்குறோம்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க கேட்குறோம்ல. சில நேரத்தில் மனைவிமார், அதாவது தாய்மார் பிள்ளைக்காக போய்
நம்ம பிள்ளை தானம்மா, அதுக்காக நீ இந்த மாதிரி வந்து கடுமையாக நடத்துகிற, பொறுத்துக்கோ, இதை கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவன் எப்படி என்ன அப்படி பேசலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம பிள்ளை தானே. ரொம்ப அதிகமாக சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம விரலை நம்ம கண்ணை குத்திருச்சானா விரலை வெட்டி போட்டுருவோமா? வெட்ட மாட்டோம்ல. அப்போ நம்ம பிள்ளை நம்ம தொல்லை பண்ணிட்டான். ஆமாம் சொல்கிறாரு இல்லை? ஆமாம், நம்ம பிள்ளை தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்து சரி பண்ணிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பிதாவாகிய தேவன். இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க தானப்பா, நம்ம தானப்பா சிருஷ்டித்தோம் இவங்கள. ஆகையினாலே இவங்க கெட்டு அழிஞ்சு போயிட்டாங்களே. சாத்தானே அழிக்கணுன்னா நீ தான்ப்பா அழிக்க முடியும், இவங்க யாருனாலையும் அழிக்க முடியலையே. சாத்தானை பார்த்த உடனே அவன் கொண்டு வர்றதெல்லாம் பார்த்த உடனே அவன் காட்டுற காட்சியெல்லாம் பார்த்த உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்களே, நீ தான் வேணும்னு. ஏசாமி வேண்டாம், சாத்தான் தான் வேணும். அவன் பாரு ஏதோ ஜில் இப்போ காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா அவன் காட்டுற காட்சியை பார்த்துட்டு என்ன செய்கிறான், எல்லாம் ஓடி போகிறாங்களே. அவங்களையெல்லாம் மீட்டுக்கொள்ளணுமே. சாத்தானை எதிர்த்து நிற்க முடியலையே அவங்களுக்கு. உன்னால் தான்ப்பா நிற்க முடியும், சாத்தானை எதிர்த்து உன்னால் தான் ஜெயிக்க முடியும் சாத்தானை. ஆகையினால நம்ம பிள்ளைங்களுக்காக நீ கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் தேற்றி விட்டுட்டே இருந்தாங்க. ஒரு சமயம் அப்படி தான் ஒரு தகப்பன ஒரு அவசர ஃபோன் கால் ஒன்று வந்தது. ஒரு தாய் ஃபோன் பண்ணுறாங்க, தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது இந்த என் மகனையும் அவங்க அப்பாவையும் கொஞ்சம் விலைக்கு காப்பாற்றிடுங்க. 2 பேரும் நீயா நானான்னு யார் சாவாங்க யார் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க. தயவுசெய்து போங்க, தயவுசெய்து இதுக்காக புறப்பட்டு போங்கன்னு. சரின்னு என்ன தான் நடக்குதுன்னு போனோம். அங்கே அப்படி தான் நிற்கிறாங்க. அந்த மகன் அப்படியே கூலாக உட்காந்து அவர் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கிறாரு. இளம் வாலிப பிள்ளை, அப்பா நல்ல வயது முதிர்ந்தவர், எனக்கு தான் ஞானம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறவர், புத்தியாக நான் நடக்கிறவருன்னு சொல்கிறவர். அவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் நீயா நானான்னு. நாங்கள் வர சத்தம் கேட்டோடனே எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. இப்படி உங்களை மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தா உங்களை பார்த்தா நீங்கள் சண்டை போடுறவங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. நாங்கள் வர சத்தம் கேட்ட உடனே எல்லாம் அமைதியாக அடங்கி அப்படியே அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ போன உடனே நான் என்ன நடந்ததுன்னு கேட்கல, ஏன்னா விஷயந்தான் எங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்களே ஃபோனில். ஆகையினால அந்த தகப்பனை பார்த்து சொன்னேன், உன் மகன் தானேப்பா, உன் மகன் தானே, நீ பெற்ற மகன் தானே, அந்த மகனுக்கு விரோதமாக நீ எழும்புவியா? அந்த மகனுக்கு விரோதமாக நீ எழும்புவியா? உன்னை பெற்ற உன் தகப்பனாகிய தேவன் அவனையும் பெற்றுக்கிறாரு, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, ஒழுங்காக வளர்த்து கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாரு. அந்த பிள்ளைய வளர்த்து தேவனிடத்தில் கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் பண்ணுற தப்புக்கு அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாய, போலீஸில் ஒப்பு கொடுப்பேன், கொலை பண்ணுவேன்னு சொல்கிறேன். நீ செய்யலாமா? நீ பெற்ற பிள்ளை தானே, உன் பிள்ளை பாதே, உன் பிள்ளை. அப்படியே அடங்கி உட்காந்து ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டின்னு சொன்னார். நான் தீமை செய்ய மாட்டேன் ஆண்டி, நம்புங்க. கர்த்தர் வந்துட்டார், வந்ததுனால சமாதானம் ஆயிடுச்சு. அதே போல தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிட்ட, நம்ம பிள்ளைப்பா, உன் பிள்ளைப்பா, நம்ம பிள்ளைப்பா, இவங்க அழிஞ்சு போயிடாதபடிக்கு பிசாசோடு சேர்ந்து நரகத்துக்கு போகாதபடி இவங்களை காப்பாற்றணுன்னா இந்த ஒரு முறை நீ இதை செய்திருப்பா, இந்த ஒரு முறை செய்திருப்பா. நிறைய நேரம் ஜெபிக்கும்போது இந்த லெந்து காலத்தில் சில வருஷங்களுக்கு முந்தையெல்லாம் ஜெபிக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சிலுவையிலே உங்களை பெற்றெடுத்தார். சிலுவையிலே கர்ப்பத்தில் இருந்த கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்று எடுத்த சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எப்படி கர்ப்ப வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னு நான் நினச்சதுண்டு. இன்றைக்கி சொல்கிறார் பாருங்கள், கர்ப்பவதியாக இருக்கிற ஒரு மகள், ஒரு ஸ்திரீ,
ஆஸ்பத்திரியில் கர்ப்ப வேதனை பட்டுட்ருக்கிறான். அந்த வேதனைப்படுகிற நேரத்தில் டாக்டரானாலும் நர்ஸானாலும் சொந்தக்காரரானாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? படு படு நல்ல அவஸ்தைப்படு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? எஸ்தர் தான் சொல்லும் போல் இருக்குது. இல்லைல்ல? அப்போ வாயை திறந்தே சொல்லியே. என்ன சொல்வேன்? என்ன சொல்வேன்? என்ன சொல்வேன்? வேதனைப்பட்டுருக்கிற பிள்ளைய பார்த்து கொஞ்சம் பொறுத்துக்க தான் சொல்லுவோம். டாக்டரும் அதான் சொல்லுவாங்க, நர்ஸும் அதான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த வேதனை, கொஞ்சம் நேரத்துக்கு தான் பொறுத்துக்க, ஒன்றாகாது. கடவுளை நோக்கி கூப்பிடு, கடவுள் காப்பாற்றிடுவார். பிள்ளைய பத்திரமா உயிரோட கொடுத்துருவார். நீயும் உயிரோடு இருப்ப, நீனும் நல்லா இருப்ப, கொஞ்சம் பொறுத்துக்க சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாராம் பிதாவாகிய தேவன். அப்படி தான் சொன்னாராம் சிலுவை மரத்தில் வேதனைப்படும்போது ஏசாமி. அப்படி வேதனைப்பட்டு தான் அவர் ரத்தெல்லாம் கசிஞ்சு வெளியே வந்ததில்லை, சரீரத்தில் கிழிச்சு எடுத்து வந்ததில்லை. அப்போது ஒவ்வொருத்தர் அவர் ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் பெற்று எடுத்துட்டாராம். அப்போ யாருடைய பிள்ளைங்க? நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைங்க, பிதாவின் பிள்ளைகளாயிட்டோம். இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்து பிதாவின் பிள்ளையாக நம்மை மாற்றி விட்டாராம். பிதாவின் பிள்ளையாக மாற்றுகிறதற்கு அவர் பட்ட பிரயாசமும் வேதனையும் இத்தனை அதிகம். ஆகையினால இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு போங்க, அவரை இழந்துராதீங்கன்னு சொல்கிறாரு. முதல் ஆசீர்வாதம் அதுதான், நன்மை. அவர் பெற்றெடுத்த பாக்கியத்துக்குள்ளே நீங்கள் என்ன பெற்றெடுத்த சாதாரண பிள்ளையை பார்த்தோன்னே என்ன வேகமாக சொல்கிறோம், டேய் நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? தாய்மார் சண்டை வந்தாலும் சொல்லுவாங்க, திடீர்னு சந்தோஷம் வந்துட்டாலும் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறின சந்தோஷம் வந்துட்டாலும் சொல்லுவாங்க, சண்டை வந்துட்டாலும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க தான். 10 மாதம் சுமந்து பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, யார் சொல்லலை நீங்கள் பெறலை, 10 மாதம் இல்லை 9 மாதம்தான் சுமந்தீங்க, இல்லை 11 மாதம் சுமந்தீங்க நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சுமக்கலை, அதனால் தெரியல. இயேசு சுமந்தார், அதனால தான் நீங்கள் எவ்வளோ விலையேறப்பட்டவங்கன்னு தெரியும். இயேசு சுமந்ததுனால தான் தெரியும். பெற்றெடுத்த பிள்ளை என்ன சொல்லுது, நீ 10 மாதம் சுமந்தியோ 11 சுமந்தியோ எனக்கு என்ன தெரியும், நீ பெற்றுட்ட பாருன்னு. ஏசாமை சுமந்து பெற்றதுனால, பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக நம்மளை சுமந்து பெற்றதுனால எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாராம். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினால யாரை எடுத்து கொண்டு போன்னு சொன்னார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய இரத்தத்தை. அவர் தான் பெற்று எடுத்தார். என்னன்னு, நான் அவருடைய சொந்த பிள்ளை. நான் வேறு யாருடைய பிள்ளைன்னு சொல்லிட முடியுமா? இப்போது ஏசாமி பிள்ளை இல்லைன்னா ஒருத்தர் இருக்கான். யார் இருக்கான்? யூதா இருக்கானா? சாத்தா இருக்கான். சாத்தானுடைய பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஆகையினால ஒன்று ஏசாமி பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா யார் பிள்ளையாக இருக்கணும்? ஆகையினால நீ ஏசாமி பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னுட்டு, ஆமாம், அந்த உரிமையை எடுத்துகிட்டு போங்க. ஏசாமி எப்படி பேசுவாரோ அப்படி பேசுங்க. ஏசாமி எப்படி சிந்திப்பாரோ அப்படியே சிந்திங்க. அவர் அப்பான்னா நம்ம அவர் சுபாவம் தானே நமக்கு இருக்கணும், அதே மாதிரி செய்யணும்னுட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஏசாமியை போல சிந்தனை செய்யுங்க. ஏசாமி எப்படி பிதாவை நம்பி இருந்தாரோ அப்படி நீங்கள் தேவனை முற்றிலுமாய் நம்பிடுங்க. பிதா எப்படி ஏசாமியை மறக்கவே இல்லையா? எது வரைக்கும் மறக்கலை? சிலுவை மரத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அவருடைய வலது பரிசத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் மறக்கலை. அது வலது பரிசத்தில் இருக்கிறதுனால என்றைக்குமே அவருடைய நினைவில் இருக்கிறார். ஆகையினால அப்படிப்பட்ட மறப்பு இல்லாதபடிக்கு என்னை மறவாத தேவன் உன்னை வச்சிருக்கிறேன்னு சொன்னாராம்.
என்னை மறவாத தேவன், என்னை மறவாத தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சன்னிதானத்தில் வச்சிருக்கிறாரு. என் பிரச்சனை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கூடவே இருக்கிறாரு. கூடவே இருந்து பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு படு கஷ்டம்ன்ட்டு விட்டு போக மாட்டார். கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, விபரீதத்திலிருந்து விலக்கி காத்து ரட்சித்து மீட்டெடுத்து அவர் மார்பில் தொலைப்பட்ட ஈட்டினாலே தொலையண்டு போன அவர் மார்புக்குள்ளே வச்சு பாதுகாத்து கொண்டு இருப்பார். திரும்பி வருவார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு போய் வச்சுப்பார். அவர் ராஜரீகம் செய்கிறதுக்கு வருவார். நம்ம இப்படியே ஆடிட்டு இருந்தோன்னா அவர் ராஜரீகம் செய்யும்போது அவ்வளோதான். ஆட்டத்தில் என்ன செய்வோம்? அவரை ஆடிட்டு இருந்தோன்னா என்ன செய்வோம்? ஆட்டத்தில் அப்புறம் விடுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்குறோம். அதான் ஆடுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதே. ஏசாமி கிட்ட வந்துட்டோன்னா அந்த நேரத்தை யாருடைய பாதத்தில் வைக்கணும்? பிரயாசப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு தான் சொல்கிறாருன்னு வாங்கி எடுத்துகிட்டு அதை இருதயத்தில் காத்துக்கிட்டு போகணும். இல்லாட்டா நம்ம மனுஷர் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தோன்னா அது நம்ம விட்டு போயிடும், வராது. இந்த நேரம் வேஸ்ட்டு, வர்றது வேஸ்ட்டாக போயிடும். இழந்து போகிறதுக்கு பாயசம் கிடைக்கலன்ற மாதிரி. ஸ்வீட்டு கிடைக்கல, பாயசம் நானே விட்டு போயிட்டேன். பாயாசத்தையும் ஸ்வீட்டையும் யார் தான் விடுறது? நான் தான் விட்டுட்டு போகிறேன். விட்டுட்டு போகிறதுக்காக நான் வரணும் வேண்டாம் இல்லை? ஜாக்கிரதையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும்ல. சொல்லாமா, நான் என் தேவனாலே மறக்கப்படுவதில்லை என்று என் தேவன் இன்று எனக்கு வாக்கு பண்ணி உறுதிப்படுத்தியிருக்கார். அதில் என் ஜீவ காலமெல்லாம் நம்பி உறுதியாய் நிலைத்திருப்பேன். எல்லாம் கொஞ்சம் தலையை நிமிர்ந்து மேலே வந்து அப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து சொல்லலாம். என் ஜீவ காலம் முழுவதும் இந்த வாக்குறுதியில் நான் நிலைத்து நிற்பேன். இதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? உள்ளத்தில் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? ஏசாமி என்ன கொடுத்துருக்காரு? இப்போ என்ன கொடுத்தாரு? இப்போ என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? சொல்லுங்கள், பயப்படாத சொல்லுங்கள், தப்பாயிடாது. தப்புன்னு பயந்து வர்றதுன்னே சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்? நமக்கு என்ன சொன்னார் ஏசாமி? இப்போ என்ன சொன்னோம்? இப்போது கர்த்தர்கிட்ட கையை உயர்த்தி இவ்வளோ நேரம் சொன்னோமே, என்ன சொன்னோம்? என்ன சொன்னார் ஏசாமின்னு சொன்னோம்? நான் உன்னை அப்படியா வந்து ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவ்வளோ நேரம் அதை தானே சொன்னோம். நான் சொல்லுங்கள், வாய் திறந்தே, உன்னை மறப்பதில்லை. இதை யார் சொன்னது? இது என் உள்ளத்தில் என் ஜீவகாலம் முழுசும் நிலைத்திருக்கட்டும், தேவன் என்னை மறப்பதில்லை என்று இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போனோம். இதுதான் இன்னைக்குரிய பாயாசம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ல. சொல்லிவிட்டு ஜெபம் முடித்த உடனே என்ன சொன்னீங்கன்னா தெரியல, இப்படியா முடிப்பாங்க? என்னத்தை கவனிச்சிங்க? என்ன ஜெபத்தை சொன்னீங்க? ஏசாமி சொல்லார், மாயமாலம் போல் இருக்குது இவங்க. வாய் திறந்து சொல்லுங்கன்னா எல்லாம் ஏகோபித்து ஓன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் உங்களை மறப்பதில்லைன்னு ஏசாமி சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் தைரியமாக போங்க,
உங்கள் எல்லா பிரச்சனையிலும் நான் உங்களை விடுவித்து காப்பாற்றுறேன், உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக போகணும். அதை வாங்கி அப்படியே வச்சுக்கணும்ல. எது உள்ள வச்சுக்கணும்? இதயத்தில் வச்சு பூட்டி வச்சுக்கணும். அதை தான் சாத்தா திருடாதபடிக்கு பாதுகாத்துக்கணும். ஜீவகாலம் முழுவதும் என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே அன்னைக்கு ஜபத்துக்கு போன போது, உபாச ஜபத்துக்கு போன போது நீங்கள் சொன்னீங்களே, நான் உன்னை இப்போ நீங்கள் நான் சொல்லாமல் நீங்களே சொல்லுங்கள். 3 முறை சொல்லுங்கள், இன்னொரு முறை என்று யார் சொல்லியிருக்கா? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போ சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீரே. என்ன சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். இந்த சூழ்நிலையில், இந்த பிரச்சனையில் இருந்து என்னை விடுவியும். ஆமேன். இதுதான் சொல்லணும். முதல் ஆகாரம், என்னது ஆகாரத்தை கர்த்தராகிய தேவன் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? என்ன ஆகாரம் இப்போ கொடுத்துருக்கிறாரு? என்ன ஆகாரம் கொடுத்துருக்காரு? முதல்ல அவர் கொடுத்துருக்கிற ஆகாரம் என்ன? முதல்ல கர்த்தர் இப்போ நமக்கு சாப்பிட கொடுத்துருக்கிற ஆகாரம் என்னது? ஆமேன். வசனம் இனிமேல் செய்தி முடிஞ்ச பிறகு கேட்டால் மறந்துட்டு அப்படியே முடிப்பீங்களா? சொல்லிடுவீங்களா? வெரி குட். சரி, இப்போ மறவாத தேவன் தான் நமக்கு வசனங்களை கொடுக்குறாரு பிழைக்கிறதுக்கு. தேவனுடைய வார்த்தையில் வசனம், அந்த வார்த்தை தான் வசனம்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, அதுலேயும் ஜீவன் இருக்கு. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்க ஏசப்பா, என்னை மறக்கக்கூடாது நீங்கன்னு சொல்லும்போதே ஜீவன் வரும். இனி நம்ம படிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் ஜீவன் புறப்பட்டு வரும். ஆகையினால அந்த ஜீவ வசனத்தை நம்ம இப்போதே வாசிக்கலாம். நம்ம வாசிக்கிற பகுதி, வழக்கமாய் வாசிக்கிற பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் இங்கே ஜபம் பண்ணிட்டு போன பிறகு திருப்பி நீங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட அதை எடுத்து வாசிக்க மாட்டீங்க போல். இப்போ ஞாபகம் இருக்கணுமே. 27 33 அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இப்போ சொல்லாமா? நான் சொல்கிற பின்னால் சொல்கிறீங்களா? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், எனக்கு அடைக்கலாம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், எனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உனக்கு கட்டளையிடுவார், எனக்கு கட்டளையிடுவார். ஆமேன். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், எனக்கு அடைக்கலம். இதுதான் அவர் சொல்லியிருக்கிற இந்த அடைக்கலத்தில் மறக்காமல் வச்சு பாதுகாத்துட்ருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார்ல,
அப்போ அவர் நம்மை மறக்காதபடிக்கு நம்மை அவருடைய அடைக்கலத்தில் வச்சு பாதுகாத்துட்ருக்கிறாரு. அவருடைய நித்திய புயங்கள், அவர் கை நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை துரத்தி அவர் துரத்துவாராம், நம்மை அழிச்சு போடுன்னு சொல்வாராம். நம்ம அழிச்சு போடுன்னு சொல்வாராம். ஆகையினால அந்த தேவன் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை மறக்கலை, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த தேவன் சத்துருக்களை எப்படி துரத்துறாரு, யார் சத்ரு என்று நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வேதத்தில் ஒபதியா என்ற புஸ்தகம், ஒபதியா பக்கம் 1071, ஒபதியா 1071. எடுத்துட்டுமா? கொஞ்சம் உதவி செய்யுமா. முதல் 3 வசனம் வாசிமா. ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். சரி, இப்போ 3 வசனம் படிக்க சொன்னேன், அடுத்தது படிக்கலாம். யார் நமக்கு சத்ரு? அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி நீ அவர்களை அழிச்சு போடுன்னு சொல்வாருன்றதா இப்போ படித்தோம். அனாதி தேவன் உனக்கு அடைக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோமை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஏதோம் யாருன்னா, யாக்கோபுடைய அண்ணன் ஏசாவுக்கு பேர் தான் ஏதோம். அவங்க சந்ததிக்கு பேர் ஏதோம். இப்போ இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். இந்த 2 பேர் அண்ணன் தம்பி. இது அண்ணனும் தம்பியுமா அவங்க தாய் தகப்பனிடத்தில் வாழும்போது சில தப்பிதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏதோம் செய்ததை விட தம்பி ஏதோமுக்கு அண்ணனுக்கு செய்த தப்பிதம் கொஞ்சம் ரொம்பவே அதிகம். ஆனாலும் அதை மறந்து மன்னித்து 2 பேரும் ஒன்றா தான் வாழறாங்க. மன்னித்து வாழ்ந்தாலும் இந்த மூத்தவன் அண்ணனுக்கு எப்போவும் இந்த தம்பி கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், அழியணும்னு தான் விருப்பமாக இருக்குது. அப்போ யார் யாருக்கு விரோதியாக இருக்கிறாங்கன்னா, கூட பிறந்தவங்க தான் விரோதியாக இருக்காங்க. கூட பிறந்தவங்க தான் விரோதமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக கர்த்தர் சொல்லிட்டு வருவார். இன்றைக்கி கூட பிறந்தவங்க விரோதம்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாள் கர்த்தருடைய கிருபையினால் இன்னொருத்தர் யார் விரோதமாக இருக்கிறாங்கன்றதை சொல்வார். அதனால் வெறும் கூட பிறந்தவங்க தான் இல்லை, நிறைய பேர் விரோதமாக இருப்பாங்க. அதை எப்படி நாம் செய்த தப்பிதத்தையிலேருந்து நாம் விலகி காக்கப்படணும், கர்த்தருக்கு எப்படி பிரியமோ அப்படி வாழணும். நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தான் கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை துரத்தி நம்மை அதை அழிச்சு போடுன்னு சொல்வார். அப்போ தான் நம்ம அதிலேருந்து விடுதலை பெற்று வாழ முடியும் இல்லையா? இப்போ 2 பேர் சகோதரர்கள். இந்த மூத்தவன் தான் ஏசா, அவன் தான் ஏதோம். அவனுக்கு விரோதமாக போனோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர். ஏன் சொல்கிறாருன்னா, 10ஆம் வசனம் வாசிமா. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். ஆமாம், யாக்கோபு உனக்கு இளமையில் தப்பு பண்ணிட்டான் தான், அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்திட்டான். ஆனால் நீ இப்போ அவனுக்கு விரோதமாக செய்கிற பாரு தப்பு, உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த
கொடுமை. அவன் அதை பறிச்சுக்கிறது வேற, கொடுமை செய்யறது வேற, தீமை செய்யறது. அந்த கொடுமை நிமித்தம் கர்த்தர் உங்கள்கிட்ட பழி வாங்குறாருன்னு சொல்கிறார். என்ன கொடுமை இந்த ஏதோம் செய்திருக்கா அனு பார்க்கலாம். இப்போ 2-3 வசனம் வாசி. இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. சரி, இப்போ ஒரு அகந்தை. அவன் என்ன சொல்கிறான்னா, கண்மலையின் வெடிப்புன்னு சொன்னால் பத்திரமான இடம், பாதுகாப்பான ஒரு இடம். ஒரு குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் ஓலை குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மழை வந்தால் யார் பயப்படுவாங்க? கூரை வீட்டில் இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. மாடி வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கா? இல்லை. அதுபோல் நீ பத்திரமாக இருக்கிற. எப்படி இருக்கிற? கண்மலையின் வெடிப்பில் இருந்துக்கிட்டு பத்திரமாக இருக்கிற. உன் சகோதரன் யாக்கோபு சிறையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்நிய ராஜாக்கள் வந்து சிறையாக அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வசிக்கிறதுக்கு வீடு இல்லை, வாசஸ்தலம் இல்லை, உடுத்துறதுக்கு சரியான உடுப்பு இல்லை. அவங்கள அடிமைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீ என்ன சொல்கிற அவங்கள பார்த்து? உன் தம்பி தானே, பார்த்தியா வேணும்டா அவனுக்கு. அவன் சொல்கிறானா, நான் பாருடா எவ்வளவு பத்திரமான இடத்துல இருக்கிறேன், கண்மலை வெடிப்பில் இருக்கிறேன்டா, நான் நல்ல கட்டடத்தில் இருக்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் வராது. உனக்கு தான் பாரு சத்ரு வந்து என்ன செய்திருக்கான், எல்லாம் அழித்து போட்டு உடுப்பு கூட இல்லாதபடி அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணம், முழு நிர்வாணத்தில் உன்னை சங்கிலியில் பிடிச்சி இழுத்து உன்னை அடிமையாக கொண்டு போயிட்டான் அடுத்த தேசத்து ராஜா. என்னை பாரு யாரும் ஆசைக்க முடியாதுன்னு சொன்னானா. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது? ஒன்றை தான் பாரு இப்படி விட்டுட்டாரு. நீ ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் இழுத்துட்டு அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. நீயும் உன் ஜனமும் இப்படி இழுத்துட்டு போகிறீங்க. நான் பத்திரமா இருக்கிறேன், என்னை கீழே தள்ளுறவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னானா. அடுத்தது இன்னொன்று சொல்கிறானா, 4வது வசனம் வாசி. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், உனக்கு ஒன்றுமே இல்லை சகோதரனே யாக்கோபே, உனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் உன்னோட இதை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டு உனக்கு உடுப்பும் இல்லாமல் கொஞ்சம் பேர் அரை நிர்வாணம், கொஞ்சம் பேர் முக்கால் நிர்வாணம், கொஞ்சம் பேர் முழு நிர்வாணமாக சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க அந்நிய ராஜாக்கள். நான் பார் எவ்வளோ செம்மையாக பத்திரமான கண்மலை வெடிப்பில் தைரியமாக வாழ்ந்துட்டுருக்குறேன். என்கிட்ட வர்றவங்க ஒருத்தரும் இல்லை, என்னை அசைப்பார் ஒருத்தரும் இல்லை, எந்த விதமான தீங்கும் எனக்கு வராது. நான் என்ன செய்ய போகிறேன்னா பார்க்குறியா, நான் உயர பறந்து போய் வானத்தில் கழுகு போல் கூட கட்டி வச்சுருவாராம். என்ன கட்டுவாரா? கூட கட்டி பத்திரமா நான் அங்கே இருப்பேன். என்னை தேடி யாரும் சத்துருக்கள் வரமாட்டாங்க. நீ பாரு, சத்ரு கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ எப்படி நிர்வாணமாக போயிட்டுருக்கிற பாரு, எல்லாவற்றையும் இழந்துட்டு போகிற பாரு. பரிகாசம் பண்ணானா. என்ன பண்ணா? பரிகாசம் பண்ணான். இன்றைக்கி நம்ம யாரையாவது பரிகாசம் பண்ணுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு பதில் சொல்லு. ஒவ்வொருத்தர் பேரையாக கூப்பிடுவேன் நான். யாரை பேர்? அப்போ நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்க? கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் யாரையாவது இப்படி பரியாசம் பண்ணுறோமா? ஏழையும் எளிமையுமா? கர்த்தரால் தான் தண்டிக்கப்பட்டாங்க யாக்கோபு. ஏன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனை செய்துட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தாங்க, விபச்சாரத்துலேயும் வேசி மார்க்கத்துலேயும் நடந்தாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத 2 காரியம், ஒன்று விபச்சாரமும் வேசி மார்க்கமும், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. இது 2ஐயும் செய்தாங்க. ஆகையினால அவர்களை விற்று போட்டார் கர்த்தர். விற்று போட்டாருன்னா அந்நிய தேசத்து ராஜாக்கள் வந்து படை எடுத்துகிட்டு வரும்போது பாதுகாக்காமல் விட்டுட்டார்.
பாதுகாக்காமல் விட்டதுனால அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அவங்க ஜெயித்து வீடுகளையெல்லாம் எரிச்சு போட்டு சிறையாக கொண்டு போயிட்டாங்க. தேவன் தான் அந்த இடத்துல தண்டிச்சிட்ருக்காரு. தேவன் தண்டிக்கிறவர்களை பார்த்து நீ என்ன சொல்கிற? டேய், நீ எல்லாத்தையும் இழந்துட்டடா, உனக்கு ஒன்றுமே இல்லை. சில நேரம் சொல்லுவாங்க, வடித்து நக்கிறதுக்கு கூட கையில் ஒரு சோத்து பருக்க என்ன இல்லை, ஒரு சோத்து பருக்க இல்லையா? என்ன இல்லை? ஒரு சோத்து பருக்க இல்லை. என்கிட்ட பாருடா, நான் சாப்பிட்டு மிச்சமானதை எடுத்து எங்கே கொண்டு போய் போடுறேன்? குப்பையில் போடுறேன். நீ உன் நிலையை பாரு, எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன் பாரு. யாரையாவது பார்த்து சொல்லியிருக்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். அவன் இந்த தப்பு பண்ணான், அதனால தான் இந்த கஷ்டப்படுறான். சொல்லியிருக்கிறியா? இந்த தப்பு தான் பண்ணியிருக்கிறேன், இந்த தப்பு பண்ணதுனால தான் இந்த கஷ்டப்படுறான். சொல்லியிருக்கிறியா? சொல்லியிருக்கிறோம்ல. அதுதான் தேவன் இப்போ சொல்கிறாரு, என்ன பண்ணக்கூடாதா? சொல்லக்கூடாது. இவன் இந்த தப்பு பண்ணால், அந்த தப்பு தான் பண்ணிட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிராதரவான ஸ்டேஜு அப்படின்னு. யார்? நான் சொல்லலை. யார் சொல்கிறாரு? தேவன். சொல்லாத. நீ அப்படி சொல்லிகிட்டே இருப்பியானா உன்னை கீழே தள்ளிடுவேன். உன்னை என்ன பண்ணிவிடுவேன்? கீழே தள்ளிடுவேன். நீ நல்லா உறுதியாக நின்றுக்கிட்டே நின்றுட்டுருப்ப, டமர்னு இறங்கி விழுந்துருவேன். இறங்கும் போது விழுந்துருவேன். நம்ம ஜாக்கிரதையாக தான் நடப்போம். எவ்வளவும் கையில் பைபிளை வச்சுக்கிட்டா தான், நான் ஒரு கையில் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு தான் இறங்கினேன். ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு வச்சுட்டேன், கீழே விழுந்துட்டேன். ஜாக்கிரதையாக நடக்கிறோன்னு சொல்கிறோம். கர்த்தருடைய துணை இல்லாட்டா என்ன செய்துருவான்? விழுந்துருவான். அடுத்தவனுடைய தொல்லையை பார்த்து, அடுத்தவன் தேவன் தண்டிக்கிற மனுஷனை பார்த்து, இதனால தான் கர்த்தர் உன்னை இப்படி வச்சுருக்கிறாருன்னு நீ சொல்லிகிட்டே இருப்பியானா உன்னை தள்ளிடுவேன் கீழேன்னு சொல்கிறாரு. உன்னை தள்ளிட்டேன்னா உனக்கு தண்ணி ஊற்றுறது கூட யாரும் இருக்காது. தண்ணி வேணும்னா அங்கேயே வந்து தானே கொண்டாந்து கொடுக்கணும். தண்ணி கொடுக்கும் ஆள் இருக்காது, தூக்கி எடுக்கும் ஆள் இருக்காது. பயந்து வருது. ஆகையினால பயந்து வருது இல்லை, அப்படி சொல்லாமல் இருக்கணும். அப்படி சொல்லாமல் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக பாதுகாத்து கொள்வார். அது அவருடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில், மனுஷன் பேசுகிற இந்த காரியங்கள், வார்த்தைகள் ஏசாமியுடைய பார்வையில் அகந்தைன்னு சொல்லியிருக்குது இல்லையா? மூணாம் வசனத்தில் கடைசி வரி வாசி. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஆமாம், இருதயத்தில் இருக்கிற அகந்தை. உங்ககிட்ட இருக்கிறத சம்பூர்ணமாக உனக்கு நான் கொடுத்துருக்கிறத பார்த்து அகந்தைன்னா என்ன? கர்வம். சாதாரண வார்த்தையில் சொல்லுவோம், எவ்வளோ திமிர் பற்றியா? திமிராக இப்படி நடக்கிறாங்க பற்றியா? எவ்வளோ கர்வம் பற்றியா? கர்வத்தில் எப்படி பேசுகிறாங்க பற்றியா? ஏன் இவ்வளோ இருக்குது? இவனே தேவன் தள்ளிட்டார். அவன் தப்பு பண்ணால் அதனால தான் தள்ளினார். தேவன் தப்பு பண்ணாதவங்களை தண்டிக்கிறவரே இல்லை. அதை தண்டிக்கும் போது பார்த்து நீ அப்படி பேசாத. நீ அகந்தை உள்ளவனா நடக்காத, திமிர் உள்ளவனா திமிர் பேச்சு பேசாத. நீ அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? உன்னை தாழ்த்தணும். நீ என்ன செய்திருக்கணும்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட? அதில் ஒரு கை வச்சுக்கோ. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் எடு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம். ஆமாம், 18ஆம் வசனம். மாற்றி சொல்லிட்டேன். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால்
அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. வேதத்தை படித்தாதானே அதில் கொடுத்துருக்கிற சத்தியங்கள் நமக்கு புரியும். ஆமாவா இல்லையா? கர்த்தர் சொல்கிறாராம் ஒருத்தனை பார்த்து, அவன் யார்? அவன் துன்மார்க்கன். ஏன் அவன் துன்மார்க்கன்? தேவனுடைய வார்த்தையை கேட்காதவன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறவன், விக்கிரக ஆராதனை செய்கிறவன், விபச்சாரம் பண்ணுகிறவன். அவனை பார்த்து அவன் துன்மார்க்கன்னு சொல்கிறாரு. கொலைபாதகன், பொய்யின் வழியில் நடக்கிறவன் எல்லாருமே யார்? துன்மார்க்கர். அந்த துன்மார்க்கரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாராம், இவன் சாகவே சாவான்னு ஒருத்தனை பார்த்து சொல்லிட்டாராம் கர்த்தர். என்ன செய்வார்? சாகவே சாவான். சொன்ன உடனே நம்ம அந்த தப்பு செய்யாமல் இருப்போம். நம்ம இப்போ ஏசாவும் யாக்கோபோன்னு தானே இப்போ பேசிட்டு வர்றாரு உபதியாலிருந்து. இப்போ யாக்கோபு இந்த தப்பு பண்ணிட்டான். ஏசாவுக்கு இது சொல்கிறாரு கர்த்தர், இந்த மாதிரி அவனை சாக போகிறேன், அவனை கொல்ல போகிறேன், அவன் சாகவே சாக போகிறான், அவன் துன்மார்க்கன். இப்போ ஏசா என்ன பண்ணுறான்னா, அவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருந்தானா. அவன் என்ன செய்வான்? சொல்லிட்டாரு கர்த்தர், துன்மார்க்கன் அவன் விபச்சாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கான், அவன் கொலை பண்ணுறதுக்கு வாழ்ந்துட்டுருக்கான், அவன் விக்கிரக ஆராதனையில் வாழ்ந்துட்டுருக்கான், நான் சொன்ன வார்த்தையை கேட்காம இருக்கிறான். ஆகையினால அவன் அவனை நான் கொலை பண்ண போகிறேன், கொன்று போட போகிறேன், அவன் சாக போகிறான் அப்படின்னு சொன்னான். ஏசா என்ன பண்ணிகிட்ருக்கானா, அவன் எப்போ சாவான்? கர்த்தர் சொல்லிட்டாரே, அவன் எப்போ சாவான், அவன் எப்போ சாவான்னு பார்த்துட்ருக்கானா. கர்த்தர் என்ன சொல்கிறாரா நம்மக்கிட்ட, அவன் எப்போ சாவான்னு பார்க்காத. நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அவன் சாக போகிறான்னு? ஆமாம், நான் விளையாட்டுக்கு இங்கே யாருமே மனுஷர் இல்லை, அங்கே எப்போ சாவான்னு பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீ உட்காந்து பார்த்தனேரு அவன் எப்போ சாவான்னு. ஆனால் அதுக்காக சொல்கிறேன்னு சொல்லலை கர்த்தர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா ஒருத்தன் இப்படி சாக போகிறான்னு, நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும், அவன் சாகாதபடிக்கு அவனை எச்சரிக்கையாக வச்சுக்கணுமா. அவன் என்ன பண்ணக்கூடாதா? சாகவே கூடாதான். அவன் சாகாதபடிக்கு அவனை என்ன பண்ணணுமா, எச்சரிக்கை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமா. அவன் துன்மார்க்கமான வழியில் பார்த்துக்கிறதில்ல. டேய், நீ இந்த வழியிலே நடந்தியானா செத்துடுவேடா, தேவன் சொல்லியிருக்கிறாரு நீ செத்துடுவேன்னு. ஆகையினால இந்த வழியை விட்டு வெளியே வந்துடுடான்னு போய் சொல்லணுமா. அதுதான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு, துன்மார்க்கனுடைய வழியில் இராதபடிக்கு. நல்லா கவனிங்க, கவனிச்சுட்டு இப்போ எனக்கு பதில் சொல்லு. துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு அவனை எச்சரித்து வெளியே கொண்டாடணுமா. இவன் துன்மார்க்கமான வழியில் போயிட்டான், அவன் சாக போகிறான், நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு ஏசாமி சொன்னான். வெரி குட், வெரி குட். எப்போ கொல்ல போகிறீங்க ஆண்டவரே? அவன் துன்மார்க்கம் தான், எனக்கு கூட தெரியும், அவன் அப்படி தான் நடந்தான் ஆண்டவரே. வெரி குட், சீக்கிரமாக கொன்னுடுங்க, சீக்கிரமாக கொன்னுடுங்க, சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, கொன்னுடுங்க, காலை தாமதம் பண்ணாதீங்க. சொன்னீங்களோ இல்லையோ உடனே என்ன பண்ணிவிடுங்க, கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்குறோமா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரா, சீக்கிரமாக கொன்று போடுங்கன்னுட்டு நீ பார்த்துட்ருக்காத, சரியா? சீக்கிரமாக கொன்று போட்டுடுங்கன்னுட்டு என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்ருக்கக்கூடாது. அவனை சாகிற வழியில் இருந்து விலைக்கு சீக்கிரமாக வெளியே கொண்டாந்துறேன். டே அடப்பாவி, என் சகோதரன் தாண்டா நீ, என் சகோதரி தாண்டா, நீ என்ன பண்ண, இந்த வழியில் இருந்தால் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து அந்த வழியை விட்டு வெளியே வந்துரு. விட்டு வந்துட்டியானா நீ தப்பிச்சுக்குவ, நீ பிழைச்சிக்குவ. இல்லைன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், கொன்று போட்டுடுவாருன்னு நீ சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறாராம். இல்லைன்னா அவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா உங்கள்கிட்டயும் என்கிட்ட சொல்கிறதுக்கு? அவருக்கு ஆளாக இல்லை பேசுகிறதுக்கு. அவர் என்ன வெட்டுக்கதை பேசுகிறதுக்கா வந்திருக்கிறாரு?
வெட்டி கதை எங்கேயாவது பேசுவாரா? பழக்கம் விட்டுட்டு கிடப்பாரா? நேரம் போகலைன்னு இல்லை. உங்ககிட்ட ஏன் சொல்கிறாருன்னா, நீ அந்த துன்மார்க்கன் அந்த வழியில் இருக்காதபடிக்கே, அந்த வழியிலேயே இருந்து சாகாதபடிக்கே அவனுக்கு சொல்லு, எடுத்து சொல்லு. அவனுக்கு சொன்னால் கசப்பாக தான் இருக்கும். டேய் நீ போய் இந்த திருடாதடான்னு சொன்னால் அவனுக்கு கசப்பாக தான் இருக்கும். உன்னை கழுத்தை நெரிச்சிடலாமான்னு இருக்கும். நீ விபச்சாரம் பண்ண போகாதடான்னு சொன்னால் உன் கழுத்தை நெரிச்சிடலாமான்னு தான் இருக்கும். ஆனால் அவன் நெரிக்கிறதுக்கு விடமாட்டேன். நீ சொல்லி தான் ஆகணும். அவனுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி தான் ஆகணும். செய்யாத. நீ போய் விக்கிரகத்தை கும்பிடாதடா, நீ அழிஞ்சு போயிடுவே, கர்த்தர் உன்னை அழிப்பாருன்றத சொல்லி தான் ஆகணும். செய்யாதே, நீ அங்கே போகாதேன்னு சொன்னால் உன் கழுத்து மேலே நிற்கிற மாதிரி வரும் அவனுக்கு கோபம். பயப்படாத. உன்னை சொல்ல சொன்னது நான். அப்போ நான் உன் கூட இருப்பேனா? இருக்க மாட்டேனா? ஏன் கட்டளைக்கு தானே கீழ்ப்படுகிற. அப்போ நான் இருப்பேன்ல. என்னை தானே கூட கூப்பிட்டு போனோம். இல்லை நீ வீரமாக ஓஹோ நான் பெரிய என்னது பத்திரமாத்து தங்கம், என்னை உரசுனா கூட என்கிட்ட ஒரு விதமான பாவமும் கிடையாது அப்படின்னு கையும் காலையும் அப்படி நீட்டிட்டு போய், டேய் என்ன நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறியாமே, கர்த்தர் சொல்லியிருக்கிறாருடான்னு போய் சொல்ல போனோன்னா யார் வரமாட்டார்? கூட வரமாட்டார். பயபக்தியாக தேவனுக்குள்ளே மறைஞ்சு இருக்கணும். தேவனுக்குள்ளே எப்படி இருக்கணும்? மறைஞ்சு இருக்கணும். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், நாளைக்கு விழாமல் இருக்கணும். இன்றைக்கி பொழுது போகிறதுக்குள்ளே நான் தப்பு செய்யாதபடிக்கு நான் காக்கப்படணும்னா தேவனுக்குள்ளே நான் என்ன பண்ணணும்? மறைஞ்சி காக்கப்படணும். ஒவ்வொருத்தனும் தப்பு பண்ணாமல் காக்கப்படுகிறதுக்கு ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்குள்ளே ஒளிஞ்சி வாழணும். அப்போ நான் கர்த்தருக்குள்ளே ஒளிஞ்சி வாழற நான் ஒரு சகோதரன்கிட்ட கர்த்தர் வந்து இப்படி சொல்கிறார், துன்மார்க்கமாக நடக்கிற இந்த வழியிலே இருந்தியானா நீ செத்து போயிடுவே, உன்னை கொன்று போட்டுடுவார், அந்த வழியை விட்டு வெளியே வான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு என்ன பண்ணுறது? சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. யார்கிட்டையும் சொல்ல, ஏன்ட்டு தான் சொல்லியிருக்கீங்க. நான் போய் சொல்லணும். நான் சொல்லும்போது நீங்கள் என்னோட கூட தான் என்ன செய்வீங்க? வருவீங்களா? வரமாட்டிங்களா? வருவாங்க. ஏன்னா நான் அவரோட கூட இருக்கிறேன். அவரோட கூட போய் சொல்லும்போது அது வேலை செய்யும். அந்த துன்மார்க்கனுக்கு அது வேலை செய்யும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் பாரு. அவர் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டமார்னு கொண்டு போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? கேட்கணுமா என்ன பர்மிஷனு? இல்லை என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமா? இல்லை உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது பர்மிஷன் கேட்கணுமா? அப்படியே பயந்து நடுங்கிறாரா கர்த்தர் நம்ம பார்த்து? இல்லை, நம்ம தான் கர்த்தரை பார்த்து என்ன செய்யணும்? தப்பு செய்ய பயந்து நடங்கணும். தப்பு செய்ய தான் பயந்து நடங்கணும். மற்றபடி அவர் தகப்பன், அப்பா. அவரை பார்த்தா ஓடி போய் பிடிச்சிக்கலாம். ஓடி போய் பிடிச்சிக்கலாம். ஆமாவா இல்லையா? 2 சின்ன பிள்ளைங்க இருந்தது. அந்த சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா எல்லாமே ஒரு வயசில் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூட ஒரு சர்ச்சில் ஒரு இடத்துல பார்த்தபோது ஓடி வந்து எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஒரே ஓட்டமாக ஓடி வந்து என்ன இப்படி ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ஆசை, அன்பு. அப்பா பிதா நம்ம அப்படி தான் நேசிக்கிறாரு. நம்ம பாவம் செய்யாமல் இருந்தோன்னா ஓடி போய் அவரை என்ன பண்ணலாம்? பிடிச்சிக்கலாம். நம்ம பாவம் செய்தால் தான் பயந்து நடுங்கணும். ஆகையினால பாவம் செய்ய பயந்து நடுங்குங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் ஆசையோடு இருங்க. அப்போ தேவன் உங்களோட கூட இருப்பார். இப்போ இந்த தேவனோடு போய் அந்த துன்மார்க்கனுக்கு சொல்லணுமா, நீ இந்த வழியில் நடக்கிற, கர்த்தர் சொல்கிறாரு உன்னை அழிச்சிருவேன்னு. ஒரு கிருபையாக நேரத்தை கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் நீ வாழணுறதுக்காக இதை விட்டு விலகிடுப்பா. 2 காரியம். ஒன்று, உனக்கு சொல்லாமலே உன்னை கொன்று போட்டுட்டா நரகத்துக்கு போயிடுவேன். எங்கே போவேன்? இந்த பாவம் செய்கிறவங்களாம் எங்கே போவாங்க? எரி நரகத்துக்கு போவாங்க. அதில் யார் இருப்பா? சாத்தான். அவனுடைய வீடு அது. அவனுக்கு தான் கர்த்தர் அதை வீடாக வாசஸ்தலமாக உண்டாக்கி வச்சுருக்காரு. அந்த வீட்டில் சுகம் இருக்குமா? அது எரி நரகம். அக்னி, கந்தகமும் அக்னியும் எரிகிற கடல். இங்கே இருக்கிற சூரிய வெளிச்சத்துக்குள்ளேயே நம்மால் இருக்க முடியல. ஏன்னா ஓடிட்டுருக்குதே.
ஆமாம், ஒரு 3 ஏசி இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம்மா இல்லையா? பக்கங்களில் தான் ஓடிட்டுருக்குது, அதுக்கே மூச்சு முட்டுக்குது நமக்கு. ஐயோ, இந்த பாஸ்டர் இன்னொரு 2 ஏசி வாங்கி போட்டாருன்னா நல்லா இருக்குமே. அப்படி கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் விடாய்த்து போன நமக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். நரகத்தில் எவன் கொண்டாந்து ஏசி வைப்பானா? இல்லை நீங்கள் போகும்போதே ஏசி 2 எடுத்துன்னு போயிடுவீங்களா? போகும்போது எத்தனை ஏசி எடுத்துன்னு போகலாமா? எடுத்துன்னு போக மாதில்ல. இந்த உஷ்ணத்தையே தாங்க முடியல. நரகத்தில் போய் ஏசியும் கிடைக்காது, ஃபேனும் கிடைக்காது. ஏசி தான் போட்டோம், ஃபேனாவது கிடைக்குமா? விசிறியாவது விசிறதுக்கு கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. அதனால் அங்கே போயிடாத. அதிலிருந்து உன்னை தப்பிச்சு காக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அனுப்பியிருக்காரு. அப்போ உன்னை எவ்வளோ நேசிக்கிறார் பத்தியா? நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கூட உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்னொரு தருணத்தை உனக்கு கொடுக்குறேன். நீ பாவம் செய்யாத. நீ பாவம் செய்யாமல் நீ தப்பித்து கொண்டு தேவனுடைய வழியில் நடப்பாயானால், தேவனுக்கு பயந்து நீ எரி நரகத்துக்கு போக மாட்ட. சாத்தானோட போய் சேர்ந்து எரி நரகத்தில் எல்லையில்லாத ஜீவ காலத்தில் நீ தண்டனை பெற மாட்ட. நீ பரலோகத்தில் தேவனுடைய வாசஸ்தலத்தில் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சுப்பார். நீ அவரோடு சேர்ந்து ஆனந்தமாய் வாழலாம். ஆனால் போய் சொல்லேன்னு சொல்கிறாராம். அதான் இந்த கட்டளை. உங்கள்கிட்ட சொல்கிறேனே நான், அதை சொல்லாமல் இருந்துட்டேன்னா, எப்பா மகனே, கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு. நீ வராமல் இருந்தால் நீ இதில் சாவ, எரி நரகத்துக்கு போவ. ஏசி வராது மகனே உன்னோட. இங்கே ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியலையே உனக்கு. பாக்கெட் ஏசி இன்னும் கொஞ்ச நாளில் பாக்கெட் ஏசி வந்துடும்னு நினைக்கிறேன். வருமா வராதா? வந்துடும். எல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்க தானே. அதனால் ஒரு பாக்கெட் ஏசி கூட வந்தாலும் வரும். அந்த மாதிரி பாக்கெட் ஏசியோடு கூட போக முடியாது எரி நரகத்துக்கு. ஜாக்கிரதை, தப்பிச்சுக்கோ. கர்த்தர் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறாரு. அவர் கொடுத்த தருணத்தில் மன்னிப்பு கேளு, வந்துரு. கர்த்தரோட கூட நீ பரலோகத்தில் இளைப்பாற முடியும். அது நல்ல ஏசியே தேவையில்லை, அது நல்ல குளுமையான ஒரு இடம், அதில் வசிக்கலான்னு நீ போய் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு தான் சொன்னாராம். நம்ம சொல்லலைன்னா என்ன நடக்கும் அங்கே பாருங்கள். பாதி அதுக்கு மிச்சம் பாதி வாசிமா. அவனை உயிரோடு வசனத்தில் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால். அங்கே வச்சு அடுத்தது வாசிக்கணும். அவனை உயிரோடு காக்கவும். எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா கர்த்தருக்கு? உங்கள் மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ ஆசை பார்த்தியா? பாவம் செய்து அழிந்து போயிடக்கூடாது, பாவத்திலே இருந்து அழிஞ்சிட போகக்கூடாது, பாவ வார்த்தைகளையே பேசி அழிஞ்சிடக்கூடாது, பாவம் அழிச்சிடோன்னு தெரியாமல் பாவத்திலே வாழக்கூடாது. அவன் தப்பிச்சு உயிர் படைக்கணும். எவ்வளோ ஆசை! இந்த பூமியில் நீங்களும் நானும் உயிரோடு வாழணும்னு விரும்புகிறது ஒரே ஒரு நபர் தான். அவர் யார்? கர்த்தர் தான். மனுஷராகிய நம்ம கூட இது வரைக்கும் சில பிள்ளைய கொஞ்சுவோம். என் கண்ணே, ராசாவே, முத்தமே, அதுவே, தேனே, மானே, மயிலே, அதுவே இதுவே எல்லாம் சொல்லுவோம். அது அடங்காமல் கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னு, இது ஏன் பிறந்துச்சுன்னு தெரியல, இது எப்போ செத்து சொலையோன்னு தெரியலையான்வாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? பார்க்குறோம் இல்லை வழக்கத்தில். இது ஏன் கேட்டேன், அந்த காலத்திலேயே இது செத்து தொலைஞ்சிருந்தா நல்லாயிருக்கும்னு. அப்போவே செத்து போயிருந்தா இன்றைக்கி உபத்திரவம் இல்லாத இருந்திருக்குமேன்னு. அந்த உபத்திரவம் உள்ளவனையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாராம், நீ எரி நரகத்துக்கு போகாதபடிக்கு, நீ தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று, நீ உயிரோடு காக்கப்பட வேண்டும், நீ பரலோகத்தின் வாசியாக மாற வேண்டும் என்று நீ அவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லு. அவன் உயிரோடு காக்கப்படுகிறதுக்கு நீ சொல்லு. அசட்டியாக இருந்துடாத. சத்திய வழியை தான் நீ சொல்லிக் கொடு. அதுக்கு தான் உன்னை வச்சுருக்கிறேன். சாப்பாடு போடுடா, பிரியாணி வாங்கி கொடுடா, ஐஸ்கிரீம் வாங்கி ஆர்டர் பண்ணி கொடுடா, இதுக்கெல்லாம் இல்லை.
சத்திய வழியை சொல்லி கொடுத்து மரண வழியிலிருந்து மீட்டு காத்து கொள்ளுகிறதுக்கு நீ ஆலோசனை சொல்லு. அவன் உயிரோடு காக்கப்படுகிறதுக்கு வழியை சொல்லு. மிஞ்சி உள்ளதை சொல்லு. அதை சொல்லி எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியோ உன் கையிலே கேட்பேன். ஆமாம், அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்தில் செத்து போவான். அவன் இரத்தப்பழியை யார்கிட்ட கேட்பேன்? ஐயோ, இது அநியாயமாக இருக்குது. அவன் இரத்தப்பழினா அவன் செத்துருவான். அப்போ என்ன இரத்தப்பழினா என்ன? என்னை கொலைக்காரனாக மாற்றிடுறாரே கர்த்தரே. கொலை செய்தவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? கொலைக்காரன் போக முடியும்? என்னம்மா போக முடியுமா? கொலைக்காரன் போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ, நான் கொலையே பண்ணலையே யாரையும். என்னையே ஆண்டவரே நரகத்துக்கு அனுப்புகிறீங்க. நான் கொலைக்காரனே இல்லையே. நான் கத்தியும் எடுக்கலை, ஒருத்தனையும் கொலை பண்ணல. ரத்தப்படி உன் மேலே இருக்குதுன்றீங்களே, நான் கொலையே பண்ணலையே ஆண்டவரே. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பரலோகத்தில் கொண்டாந்து வச்சுங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்க. அந்த துன்மார்க்கனை அவன் சாகாதபடிக்கு, அவன் சாவான்னு சொன்னேன், சாகாதபடிக்கு நீ அவன்கிட்ட பேசு, எச்சரின்னு சொன்னேன். நீ செய்தியா? செய்யலைல்ல. நீ செய்யாமல் இருந்ததுனால அவன் துன்மார்க்கத்திலேயே வாழ்ந்து செத்து போயிட்டான். நீ எச்சரித்து இருந்தியானா அவன் துன்மார்க்கத்தை விட்டு மீண்டிருப்பான். நீ எச்சரிக்காததுனால அவன் செத்து போயிட்டான். சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன், சொல்கிறத கேட்டோம் இருக்கேன். புருஷன் ஒரு குடிகாரனாக இருந்தான், இல்லை இப்படி தப்பாக போகிறான்னா, அவன் பொண்டாட்டி என்னங்க பண்ணுறா? கேட்குறாங்களா கேட்கலையா? பொண்டாட்டி சொன்னதை கேட்டு அப்படியே புருஷன் என்ன செய்வார்? அப்படியே கேட்டுடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் கேட்குறானோ கேட்கலையோ, நீ என்ன பண்ணணும்? சொல்லி தான் ஆகணும். இது யார் கட்டளை? கர்த்தருடைய கட்டளை. அவன் கேட்க மாட்டான் ஆண்டவரே. சில நேரம் மனைவிமாரை பற்றி அப்படி தான் சொன்னான். ஐயோ, அவகிட்ட யார் போய் பேசுறது? அவள் 12 ராட்சசி சேர்ந்து ஒன்றா இருக்கிறா. வாயை திறந்தால் அவ்வளோதான், அவன் கையை கழுத்த நெரிச்சு போட்டுடுவான். அவகிட்ட யார் பேசுறது? நம்ம அவள் கேட்டாலும் கேட்காட்டாலும் நீ என்ன பண்ணணும்? சொல்லி தான் ஆகணும். அவன் ராட்சசியாக இருந்தாலும் அவன் ராட்சசனாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ கடமையை செய்தேன்னு தெரியறதுக்கு நீ சொல்லி தான் ஆகணும். டே, இந்த தப்பு பண்ணாதே, அம்மா இந்த தப்பு பண்ணாதே, ஐயா இந்த தப்பு பண்ணாதே, மகனே இந்த தப்பு பண்ணாதே, இந்த பாவத்துக்குள்ளே போகாத, செத்து ஒழிஞ்சு போயிடுவேன்னு நீ சொல்லி தான் ஆகணும். நீ சொல்லலைன்னா அவன் செத்து போயிடுவான். ஆகையினால நீ கொலைகாரியாக ஆயிடுவ. நீ என்னவாயிடுவ? இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு நீ சொல்லி தான் ஆகணும். யார் முன்னிட்டு சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு. ஏன்னா அவர் உங்கள்கிட்ட தானே சொல்கிறாரு. அப்போ நீ தானே சொல்லணும், தப்பு வைக்கணும். நீ தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாருல்ல, அதை சொல்லணும், செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. சரி, இப்போ அந்த 19 நீதிமான் சாவான், நீயோ வென்றால். 19 வசனம் வாசிமா. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமென். அப்போ நீ சொல்லிடு, எச்சரிக்கை கொடுத்துரு. அதை கேட்டு திரும்பிட்டான்னா, அவன் திருந்திட்டான், நல்ல வழியில் வந்துட்டான்னா அவன் ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்வார்? அழிவுக்கு ஒப்புக்கூடாமல், மரணத்தில் ஒப்புக்கூடாமல், நரகத்துக்கு போகாமல் பாதுகாத்து கொள்வார். நீயும் உன் கடமையை செய்த அந்த ஆத்துமாவை தப்பு செய்யாமல் காத்துக்கிட்ட, ஏன்னா உனக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ சொல்லாமல் இருந்தால் தான் அந்த தண்டனை உனக்கு வரும். நீ சொல்லிட்ட, நீ சொன்ன பிறகும் நீ என்ன சொல்கிறது? நான் என்ன செய்கிறது? பெரிய லாடா நீ? நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவாங்க. பெரிய லாடு வந்து சொல்ல வந்துட்டாங்க. இவங்க சொல்கிறத நான் கேட்டு அப்படியே செய்யணும். எனக்கு என்ன
இவங்க சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கு இவங்க நான் கடவுளா? கர்த்தர் சொல்கிறத தான் சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறத தான் கேட்டு அதுபடி செய்யணும். சொல்லியும் இந்த மாதிரி பெரிய லாடா அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ன்னு சொல்லிவிட்டு அதே பாவத்தில் நிலச்சிருந்தாங்கன்னா நம்ம கடமையை நம்ம சொல்லிட்டோம்ல, செய்யாதேன்னு சொன்னதுனால நம்மளை தப்பிச்சு விட்டுருவார். ரத்தப்பழியை நம்மக்கிட்ட கேட்க மாட்டார். அவங்க தான் செத்து நரகத்துக்கு போவாங்க. நீயோ உன்னுடைய இரத்தப்பழியிலிருந்து நீங்கி காக்கப்படுவ, நீ பரலோகத்தில் பிரவேசிப்ப. ஆகையினால அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, மனுஷனே அந்த துன்மார்க்கனுடைய எண்ணத்தை பற்றி அவன் சுபாவத்தை பற்றி எப்படி சொல்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். ஆமாம், என்ன வீட்டாரா அவங்க? இப்போ பாருங்கள், சமாதானம் சந்தோஷமே அவங்கக்கிட்ட இருக்காது. நல்ல வார்த்தை சொல்ல போனாலும் கூட நம்மளை அப்படியே திருக்கிடுவாங்க. நம்ம தான் பொல்லாப்பு செய்ய வந்திருக்கிறோம், நம்ம காரியத்தை தலைக்கீழ திருப்பிடுவாங்க. கலகம் சண்டை தான் இருக்கும் அவங்களுக்குள்ள. சண்டை, சச்சரவு, பிடிவாதம், நானுன்ற எண்ணம், அகம்பாவம், தீமை செய்கிறது. என் தப்பு சொல்கிறதுக்கு நீ வந்திருக்கியா? உன்னை உயிரோடே இல்லாத பண்ணுறேன் பாரு. நான் தப்பு செய்துட்டேன்னு நீ சொல்கிறதுக்காக வந்திருக்க, உன்னை உயிரோடே வைக்க மாட்டேன். நான் உன்னை அழிச்சு போடுறது தான் என் வேலை. நான் பார்க்குறேன் பாரு அந்த பார்வை. சொல்கிறாங்களா இல்லையா? பழி வாங்குகிற மக்கள் மத்தியில் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம் தானே? அப்படிப்பட்டவங்க தானே இருக்கிறாங்க பூமியில். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். அவங்க பழி வாங்குறவங்க தான், அவங்க கொலைக்காரர் தான், அவங்க கலக வீட்டார் தான், எரிச்சலோடு தான் வருவாங்க. அவங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சாலும் சரி கேட்டு கீழ்ப்படியாட்டாலும் சரி, நீ என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னன்னு சொல்லணும்? நீ இப்படி பண்ணியானா செத்து போவ, கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீ பண்ணலைன்னா பிழைப்ப, கர்த்தர் சொல்லியிருக்காரு. என் கடமையை நானும் உனக்கு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடணுமா. இதுதான் எதிர்பார்த்தாரா ஏசாவினிடத்தில் யாக்கோபுக்கு செய்யணும்னுட்டு, அண்ணன் தம்பிக்கு செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தாராம். ஆனால் ஏசா என்ன பண்ணிட்டானா? திருப்பவும் ஒபதியாவுக்கு. ஒபதியா 10ஆம் வசனம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். 11-12. நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாயும் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. எவ்வளவு தீமை செய்திருக்கான்னு வாசிக்கும் போது கவனிச்சிங்களா? அந்நியர் அவனை அழிக்கும்போது அந்நியர் மாதிரியே சேர்ந்து அழிவுக்கு ஒப்பு கொடுத்தானான், அழிக்கவும் செய்தான். வீடு வாசல் இடம் எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அவனுடையதை எல்லாம் சிறை கொண்டு போகிறதுக்கும் பறித்து கொள்றதுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இந்த ஜனங்கள் தப்பி ஓடுறாங்களாம். யாக்கோபின் மக்கள் இஸ்ரவேலர் தப்பி ஓடுறாங்களாம் இந்த சிறைப்பிடிக்க வந்தவங்க. அது பதிவு இருக்கிறவங்களாட்டம் அங்கே பதிவு இருந்து அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? அநியாயமாக அக்கிரமம் பண்ணுறாங்க.
பதிவு இருக்கிறவங்க, தப்பிச்சு ஓடுறவங்களுக்கு ஐயோ என் அண்ணன் வீடு, என் அண்ணன் வீட்டு மனுஷர் இருக்கிறாங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் வீட்டு மனுஷர் என்னை காப்பாற்றலை, என்னை பிடுங்கி என்னை அக்கிரமம் செய்கிற அந்த அடுத்த ராஜாவினுடைய சேனைகள் செய்வதை காட்டிலும் சீர்கேடான நிலைமை, அவர்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி செய்யக்கூடாத எல்லா காரியங்களையும் செய்து மகா கேடான வழியில் நடத்திட்டானான். கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்குமா? தப்பிச்சு என்னை காப்பாற்றுன்னு ஓடி வரும்போது நீ வழியில் இருக்கிறவன் பிடிச்சி அவனை காட்டிலும், அந்த துரோகியை காட்டிலும், எதிராளியை காட்டிலும் நீ துரோகம் பண்ணி அனுப்புவாயானா கர்த்தர் உன் பேரில் பிரியமாக இருப்பாரா? நீ அப்படி செய்தன்னு சொல்கிறாரு கர்த்தர், நீ அப்படி செய்த. ஆகையினாலே ஏதோமே எனக்கு உன்னை பிடிக்கலை, அதனால தான் நீ உயர வெயிட்ட கூடு கட்டிட்டு போனாலும் உன்னை கீழே தள்ளுவேன். உன் அகந்தை, உன் திமிரு, உன் ஜனங்கள், உன் சகோதரன், என் ஜனம், அவங்க நம்பி வர வேண்டிய இடத்துல நீ துரோகம் பண்ணி அவர்களை அழிச்சு போட்ட. ஆகையினால உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பேன். வருவாங்க ஜனங்க, கள்ளர்கள் வருவாங்க. சாதாரணமாக கள்ளர் வந்தால் களவாடிட்டு கொஞ்சமாவது மிச்சம் வச்சுட்டு போவாங்க. நான் அனுப்புவேன் ஆட்களை, உன் தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் அள்ளிட்டு போயிடுவாங்க. திராட்சை தோட்டத்தில் பழத்தை திருடுறதுக்கு மனுஷர் வருவாங்க, வேண்டிய மட்டும் திருடிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போவாங்க. உனக்கு ஒன்று கூட மிச்சம் இல்லாதபடிக்கே அழித்து போட்டுருவேன் நான். அப்போ நான் தேவன் என்று அறிந்து கொள்வேன். அப்பொழுது நீ யார் நான் தெரிஞ்சுக்குவேன்? தேவன். எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வேணும், எனக்கு பயப்படுகிற பயம் வேணும். எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்ததானா உன் சகோதரனை நீ என்ன பண்ணணும்? மன்னிச்சு நேசிக்கணும். அவனுக்கு ஆபத்து காலத்தில் நீ அவனுக்கு நன்மை செய்யணும். அவன் தீங்குக்கு சந்தோஷப்பட்டு தீங்கு செய்கிறவர்களோட துணை நின்று, தீங்குக்கு இன்னமும் நீ தீபத்தை ஊற்றி, தீபத்தை ஏற்றுற மாதிரி எண்ணெயை ஊற்றி எரித்து தீமைக்கு மேலே தீமை செய்து அநியாயம் செய்ததுனால உன்னை முற்றிலுமாக இராதபடிக்கு அழிச்சு போட்டுருவேன். கள்ளம் வந்தான்னா ஒரு பிடி அழுறதுக்கு கூட இல்லாதபடிக்கே அழிச்சு போட்டுருவேன். ஏதோமே நீ இல்லாத இருப்ப. உன்னுடைய தோட்டங்கள், விசாலங்கள், உன்னுடைய செழிப்புகள் எல்லாமே அதில் ஒரு பிடி மிச்சம் இல்லாதபடிக்க எல்லாம் அழிச்சு போடுவேன். ஆகையினால எனக்கு பயந்த எனக்கு விருப்பமானதை நீ செய்யன்னு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். உன்னுடையவர்களோ, உன்னுடைய கூட பிறந்தவர்களோ, உன் இனத்தாரோ, உன் ஜனத்தாரோ, உன்னுடைய அக்கம் பக்கத்து மனுஷரோ, நீ வேலை செய்கிற இடத்திலோ, நீ உன் சமுதாயத்திலோ, உன் குடும்பத்திலையோ, நீ போயிருக்கிற இடத்துலையோ, நீ வந்து சேருகிற இடத்திலோ ஒருவன் கஷ்டப்படுறான், உபத்திரவப்படுறான்னா அவனை பார்த்து பரிகசிக்காத. அவனை பார்த்து என்ன செய்யாத? பரிகசிக்காத. இதனால் தண்டனைன்னு சொல்லாத. அவனுக்கு எப்படி வந்திருக்குது பார்த்தியா, நான் எவ்வளோ சிறப்பாக பத்திரமாக இருக்கிறேன் பார்த்தியான்னு சொல்லாத. நீ அப்படி சொல்லுவாயானால் உன்னதை இடித்து போட்டுருவேன், அவனை நான் மீட்டுக்குவேன். உன்னுடையதை என்ன பண்ணுவேன்? இடித்து போடுவேன். காலம் வரும், உன்னதை இடிச்சிடுவேன். நீ அவனுக்காக வேண்டுதல் செய்ய. அவங்ககிட்ட போய் சொல்லு. அவன் கேட்க மாட்டேன்னா என்கிட்ட வந்து சொல்லு. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க அவன் தப்பு செய்கிறான், அவன் தப்புலேருந்து மீட்டுருங்க, இல்லாட்டா அவன் மறித்து போயிடுவான்னு சொன்னீங்க. ஆகையினால நான் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்குற மாதிரி இல்லை. உங்ககிட்ட வந்து நான் சொல்லிடுறேன், ஒப்பு கொடுத்துட்றேன் அவனை, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஆனால் நீ அவனுடைய துன்பத்தையும் தீமையும், அந்த தீமையை அவன் அனுபவிக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படாத. அதை பார்த்து என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. நீ சந்தோஷப்பட்டியானா நான் உனக்கு விரோதி ஆகிடுவேன். நான் உனக்கு விரோதியானா உனக்கு நன்மை செய்வார் யார்? உனக்கு நன்மை செய்கிறவர் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில். என்னை தவிர நீ நல்லா இருன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நானே உனக்கு விரோதி ஆகிட்டா உனக்கு பட்சத்தில் இருந்து உனக்கு நன்மை செய்கிறவன் யார்? யாரும் இல்லை. முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுவேன். ஆகையினால கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பாவங்கள் எத்தனை அதிகமாக இருந்தாலும் பரலோகத்தின் பிதா
தன்னுடைய குமாரனை அனுப்பி, ஒரே பேரான குமாரன், பரிசுத்த பிதா பரிசுத்த குமாரனை நமக்காக பலியாகும்படிக்கு கொடுத்து, நாம் செத்து அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அவருடைய குமாரனை கொடுத்து, அவர் பலியாகும்போது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால பாவம் உள்ளவர்களாகிய நாம், முற்றிலும் பாவத்தினாலே நிறைந்திருக்கிற நம்ம பாவத்தினால சிவேர் என்று சிவந்து போயிருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பு போல நம்ம பாவத்தில் சிவந்து இருந்தாலும், அதை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறதற்கு, நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு மாற்றுகிற தேவனாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அவர் இரத்தத்தினாலே கழுவி மீட்டாரே. நீ அப்படி செய்ய வேண்டாமா? நீ சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டாம். உன் ரத்தம் பரிசுத்த ரத்தம் இல்லை. அதை செய்கிறதுக்கு தான் நான் வந்துட்டேன். நான் உன்னையே கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு வந்திருக்கேனே. என் ரத்தத்தை உனக்கு கொடுத்துருக்கேனே. நீ அதை அனுபவிக்கிறியே, அந்த நன்மையை பெற்றுக்கிறியே, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கிறியே, அந்த ஜீவனை பெற்றுக்கிறியே, அந்த வாழ்வை பெற்றுக்கிறியே. அடுத்தவன் சாகிறான்னு சொல்லி சாகிறான், அவன் நரகத்துக்கு போகிறான்னா அதை தடுக்க வேண்டாமா? நீ தடுக்க வேண்டாமா? தடுக்கணும்ல. யாரை சொல்லி தான் தடுக்க முடியும்? ஏசாமியை சொல்லி தான் தடுக்க முடியும். யாரை சொல்லி தடுக்க முடியும்? அடே அப்பா, ஏசாமி நேசிக்கிறாரடா உன்னை. மகளே, ஏசாமி உன்னை நேசிக்கிறாரு. ஆகையினால தான் பரலோகத்திலேருந்து வந்து உனக்கு ரத்தத்தை சிந்தினார். நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு மீட்டுக்கொண்டார். ஆகையினால இந்த தப்பு செய்யாத, அதுலேருந்து வெளியே வந்துடு. இன்னமும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராக இருக்கிறாரு. இன்னமும் அவர் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராக இருக்கிறாரு. நீ வந்துரு. இந்த நேரத்தை அவர் கொடுத்துருக்கும்போது முற்றிலுமாய் அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு மீண்டு நாம் வெளியே வருகிறதுக்கு கர்த்தர் வா என்று அழைக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறாரு? வா. யாரிடத்துல வா? என்னிடத்துல வா. யாரிடத்துல வா? அழைக்கிற தேவனிடத்தில் போய் சொல்லாமா? ஆண்டவரே, நீர் என்னை அழைச்சிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவே எனக்கு கொடுத்து என் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறீர். சத்தமா மாற்றியிருக்கிறீர். என்னை நரக அக்கினிக்கு தவிர்த்து பரலோக வாழ்வுக்கு என்னை பாத்திரமாக்கும். என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பேரிலே நிலைத்திருக்கவும், நான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து வளம் பெறவும் எனக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்களெல்லாம் நீர் செய்யும்போது சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் பூமியின் மேலே ராஜாவாக இருப்பீர். உம்முடைய ராஜரீகத்தில் நாங்கள் பங்கு பெற்று வாழணும்னா கர்த்தாவே, நீர் விரும்பினபடி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நிலைத்திருந்த பரிசுத்தர்களாக வாழ்ந்து கர்த்தர் வரும்பொழுது நாங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய நித்திய ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டவர்களாக காணப்பட்டு அவர்கள்தான் ஆண்டவரே கர்த்தரோட கூட பரிசுத்த தேவனோட கூட பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். அதற்கு தக்கபடி வாழ கிருபை செய்யுங்க. அதில் வாழ்கிற ஒரு வழிமுறையை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏதோமை போல இருக்காத. அடுத்தவன் வேதனைப்படும்போது நீ சந்தோஷப்படாத.
அடுத்தவன் செய்த தப்பிதத்தினாலே அவனை நான் துன்மார்க்கனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து, சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, தீமை செய்கிறவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கடுமையாய் நடத்துகிறவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து, அவனுக்கு புத்தி வர பண்ணத்தக்கதாக நான் வாதிக்கும்போது, நான் சௌகரியமாக இருக்கிறேன், நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன், நான் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறேன், நான் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன், நான் அரணான கோட்டையில் இருக்கிறேன், என்னை அசைப்பார் யாரும் இல்லை, நான் விழப்பண்ணவர் யாரும் இல்லை, அவன்தான் அப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய தீங்கிலே சந்தோஷப்பட்டு, அவன் பயந்து ஓடும்போது அவனுக்கு பதிவு இருந்து, அந்த ஜனங்களை தப்புவித்து காக்கிறதுக்கு நீ பாதுகாக்க வேண்டிய இடத்துல அந்த ஜனங்களுக்கு தீமை செய்து அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களை விபச்சாரம் செய்து வேசி மார்க்கத்திலே நடத்தி, நம்பிக்கையோடு வந்தேன் நான், நீ என் சகோதரன் ஆயிற்றே, என் சகோதரி ஆயிற்றே, என் எஜமான் ஆயிற்றே, என் உறவு ஆயிற்றே, என் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே, என்னை காத்துக்கொள்வார்கள், தீமை செய்ய மாட்டார்கள் என்று ஓடி வந்த அவர்களுக்கு தீமை செய்து, நம்பின அவர்களுக்கு தீமை செய்து, இவ்வளவு தீமை செய்து மோசம் போக்கினாயே, அந்த காரியத்தை செய்யாமல் இருன்னு சொன்னீர். சத்ரு செய்வது போல நீ செய்தாயே, சத்ரு கொள்ளையாடுவது போல கொள்ளையாடினாயே, சத்ரு நிர்வாணமாக்குவது போல நிர்வாணமாக்கினாயே, சத்ரு தீமையில் சந்தோஷப்படுவது போல நீ சந்தோஷப்பட்டாயே. ஏதோமே உனக்கு அழிவு சமீபம். தேடும்போது உன்னுடைய தேசத்திலிருந்து, உன்னிடத்திலிருந்து கைப்பிடி எடுக்க முடியாது, எல்லாம் அழிந்து போகும். நீ நம்பி இருக்கிறவை உன்னை காக்காது, நீ அழிந்து போவாய், நீ அழிந்து போனாய். நீ தப்புவிக்கப்படுகிறதற்கு இப்பொழுதும் நான் ஒரு தருணத்தை கொடுக்குறேன். துன்மார்க்கன் அவன் சாவே சாவான் என்று நான் சொல்லும்போது, அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்க வழியிலே நடக்கிறதை விட்டு அவன் உயிரோடு காக்கும்படிக்கும் வாழும்படிக்கும் அவனை துன்மார்க்கமான வழியிலிருந்து திருப்புவதற்கு நீ அவனை எச்சரிக்கை செய். நீயும் அந்த எச்சரிக்கையில் துன்மார்க்கத்தில் விழுந்து போகாத. அவனுடைய துன்மார்க்கத்தில் அவனுக்கு நன்மை செய்கிறேன்னு போய் அவனுடைய துன்மார்க்கத்தில் விழுந்து போகாத. நீ உன்னை காத்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால அவனை எச்சரித்து அவன் சாகாதபடிக்கு தேவனுடைய மன்னிப்பு கிடைக்கத்தக்கதாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ ஞானத்தை அவனுக்குள்ளே புகுத்து, தேவனுடைய அறிவை புகுத்து, அது உண்மையிலே விழுந்த கடமைன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஏதோமே இதை தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தேன்னு சொன்னீர். தேவ மக்களே, தேவ இரத்தத்தினால பிறந்திருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பிறந்திருக்கிறவர்களே, நீங்கள் இதை தான் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், அதையே செய்யுங்க. சாவுக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறவனே, சாகாதபடிக்கு மீட்டுக்கொள்கிறதற்கு தேவனுடைய எச்சரிப்பின் வழியில், சத்திய வழியில், பரிசுத்த வழியில் நடத்து, எச்சரிக்கை பண்ணி நடத்து. அவங்க கலக வீட்டார் கேட்க மாட்டாங்க, உனக்கு விரோதமாக தான் எழும்புவாங்க. ஆனாலும் அவங்க கேட்டாலும் சரி, கேளாட்டாலும் சரி, கீழ்ப்படிஞ்சாலும் சரி, கீழ்ப்படியாட்டாலும் சரி, நீ சொல்லி எச்சரிக்கை பண்ணு. கேட்டு அதன்படி செய்தார்களானால் அவர்கள் எரி நரகத்துக்கு தப்புவார்கள். கேளாமல் அப்படியே வாழ்வார்களானால் அவர்கள் எரி நரகத்துக்கு போவார்கள். நீ எச்சரித்ததின் நிமித்தம், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித்து அவனை எரி நரகத்துக்கு போகாதபடிக்கு எச்சரித்ததின் நிமித்தம் நீ காக்கப்படுவாய். அவன் இரத்தப்பழி உன்மேலே சுமராது. நீ எச்சரிக்காமல் விட்டாயானால் அந்த இரத்தப்பழி உன்மேலே சுமரும்னு சொன்னீர். எவ்வளோ நேசிக்கிறீர் ஆண்டவரே மனுஷனை. துன்மார்க்கன் சாகணுன்றத டக்குன்னு நீங்கள் சாக விடாதபடி எப்படியாவது அவனுக்கு எச்சரித்து அவன் மீண்டும் மன்னிப்பை பெற்று கர்த்தருக்குள்ள
வாழ்வது தான் எனக்கு பிரியம்னு விரும்புகிற எங்கள் விலையேறப்பட்ட தேவனே, எங்களை ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டே தவறி போய் தவறிலே துன்மார்க்கத்திலே வாழ்ந்து எங்கள் வாழ்வை ஆண்டவரே, எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாதபடி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு துன்மார்க்கமான சிந்தை, துன்மார்க்கமான பார்வை, துன்மார்க்கமான எண்ணம், துன்மார்க்கமான செவிகளினாலே கேட்கிற வார்த்தைகள், துன்மார்க்கமான உதடு, துன்மார்க்கமான வழியிலே நடக்கிற கால்கள், துன்மார்க்க செயலை செய்கிற கைகள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற, நம்பிக்கை துரோகம் செய்கிற உறுப்புக்கள், ஆண் உறுப்புக்கள், பெண் உறுப்புக்கள், இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீராக, 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 பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துவீராக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. நீர் வரும் பரியந்தம் இந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே, தீமையிலே, அக்கிரமத்திலே, துன்மார்க்கத்திலே விழுந்து அழிந்து போகாதபடி நாங்கள் கண்டோமானால், கேள்விப்பட்டோமானால் நாங்கள் திருத்தி உம்மண்டையிலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்க எங்கள் பட்சத்தில் நீரை பாதுகாப்பாக இருங்க. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய திருப்பணியை செய்ய கிருபை செய்யுங்க. அதுவும் ஒரு திருப்பணி செய்ய கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவையில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவையும் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொருவருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக, ஒவ்வொருவருடைய கவலையும் மாற்றப்படுவதாக, ஒவ்வொருவரையும் கைவிடாமல் காத்துக்கொள்வீராக. அவங்க சரீரத்துக்கு சுகத்தையும், ஆவிக்கு, ஆத்மாவுக்கு, சிந்தைக்கு, ஜீவனுக்கு ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்து, அவங்க வசிக்கிற வீட்டுக்கு ஆரோக்கியமும், எல்லைக்கு ஆரோக்கியத்தையும், பாதுகாப்பையும் கொடுத்து, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து, பன்மடங்கு விருத்தி அடைந்து, வரவேண்டிய பணங்கள் கட்டவிழ்த்து, பணமெல்லாம் வந்து சேர்ந்து, எல்லாருடைய கடன் அடைந்து, கொடுத்தவர்களும் வாங்கினவர்களும் மனரம்யமாய் சந்தோஷமாய் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, பரிசுத்த கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீர் பல கோடி மடங்கு ஆசீர்வதித்து கடன் இல்லாத வாழ்வு வாழ்கிற வாழ்வையும் கொடுத்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க கிருபை செய்தரலாம். இறங்குகிற தேவனே இறங்குவீராக. நன்மை செய்கிற தேவனே நன்மை செய்வீராக. கைவிடாமல் காக்கிற தேவனே கைவிடாமல் காப்பீராக. உம்முடைய காக்கும் கரங்களிலே ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.